இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியும் உங்களுடைய சரீரத்தினுடைய தேவைகள் பரிபூரணமாக சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குவதற்கு முதலாவது அங்கே பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே. நம்முடைய தேவன் யாரு? சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் என்ன சொல்கிறார்? சமாதானத்தின் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவானாக என்று அவர் சொல்லுகிறார். யார் சொல்வது? நம்முடைய பிதாவாக தேவன் சொல்லுகிறார். அவர்தான் ஒரு மனுஷனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனாலே அந்த மனுஷனை மறுபடியும் என்ன பண்ணுறார் ஆண்டவரே? சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தனை என்ன சொல்லுங்கள்? பரிசுத்தனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பரிசுத்தத்துக்கு அவர் தான் என்னன்றது பயங்கரமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? பரலோகத்திலே தேவ தூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தின் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏசாயா 6:3 என்ன சொல்கிறது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ ஏன் சேனைகளின் கர்த்தர் அவர் என்னவா இருக்கிறாரு? பரிசுத்தரா இருக்கிறாரு. 3 இடத்துல அவர் குறித்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால ஒரு சேனையை என்ன பண்ணியிருக்குது? பரலோகத்தில் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் அடுத்த 4 ஜீவன் இருக்கிறது. பரலோகத்தில் அநேக தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை எப்போதும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் இரவும் பகலும் 24 மணி நேரம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த தேவன் தான் நான் சொல்கிறாருன்னா சமாதானத்தின் தேவன். அவர் பேர் என்னது? நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அந்த தேவன் சொல்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். அப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம பரிசுத்தமாக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தை பரிசுத்தமாக்கணும். என்னென்ன பயன்படுத்துகிறோம்? நம்ம அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு சோப்பு தேவைப்படுகிறது. அது விம் சோப்பாக இருக்கலாம், வேறு ஏதாவது லிக்வராக இருக்கலாம். ஆனால் அந்த பாத்திரம் சுத்தம் பண்ணுறதுக்கு சோப்பு வேணும். 2வது என்ன வேணும்? தண்ணீர் வேணும். இல்லை, தண்ணீர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. 3வது என்ன வேணும்? அது நல்லா காயுவதற்கு ஒரு காற்று வேணும். இல்லை, காற்று இல்லாமல் என்ன பண்ணாது. அது மேலே காற்று பண்ணால் அப்படி ஈரமாகவே இருக்கும். அப்போ நம்ம துணி போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு சாதாரண ஒரு பாத்திரம் நம்ம சுத்தமாக வைப்பதற்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுது? சோப்பு தேவைப்படுகிறது. 2வது தண்ணீர் தேவைப்படுகிறது. 3வது காற்று தேவைப்படுகிறது. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் அவங்கள நான் பரிசுத்தமாக வைக்கிறேன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு,
இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். இயேசு கிறிஸ்து என்ன இருக்குது? நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன இருந்தது? ஆவி. எல்லாம் சொல்லுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்தது. அவருடைய ஆவி என்ன பண்றாரு? நமக்கு சிலுவையின் வழியாக கொடுக்கிறாரு இல்ல? 1 கொரிந்தியர் 6:11 வாசிப்பேனால், உங்களில் சிலர் ம், இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ம், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்போ தேவனுடைய ஆவினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அங்க என்ன பாருங்க, அங்க அந்த வசனம் தான் சொல்றது, தேவனுடைய ஆவினாலும். கழுவப்பட்டீர்கள். ஃபர்ஸ்ட் தேவனுடைய நாமம் சொல்லியிருக்கா? என்ன சொல்லியிருக்கு? வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோமா? 10ஆம் வசனம் சொல்லுது, எப்படி இருந்தோம் நம்ம? திருடரும், திருடரும், பொருளாசைக்காரரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், வெறியரும், உதாசீனரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது. இப்படி யாராவது ஒருத்தர் பொருள் ஆசைக்காரங்க நிறைய பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னா பொருள் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த பொருளை அதிகமாக பொருள் மேலேயே உங்கள் கண் இருந்துச்சுன்னா அவங்க கூட எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள். அங்கே போட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா அவர் என்ன செய்யறார்? 11ஆம் வசனத்துல, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். சதா நம்ம இப்படி இருந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆயினும் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும். அப்ப கர்த்தராக இயேசு நாமம் இருக்குது பாருங்க, இயேசு நாமம். அந்த நாமம் தான் நமக்கு மிக அவசியம். இயேசு நாமத்தினாலையும் நமது தேவனுடைய ஆவியினாலும். பாருங்க, தேவனுடைய ஆவி. என்ன ஆவி? தேவனுடைய ஆவியினாலும். தேவனுடைய ஆவி இல்லாம நம்முடைய ஆவி என்ன பண்ண முடியாது? கழுவ முடியாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்ப சொல்றா பாருங்க, கழுவப்பட்டீர்கள். எப்படி ஒரு பாத்திரத்தை கழுவுவதற்கு தண்ணீர் தேவையோ அது மாதிரி ஆண்டுடைய ஆவி தேவை. உங்க ஆவி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கழுவப்படணும். எப்படி கழுவப்படுவீங்க? பரிசுத்த ஆவியினர் வந்தாதான் கழுவப்படணும். அங்கே சொல்ற தேவனுடைய ஆவின்னு சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. தேவனுடைய ஆவியினாலும். ஒண்ணு தேவனுடைய ஆவினால கழுவப்படும், அடுத்தது எதில் கழுவப்படப்படும்? ஒண்ணு தேவனுடைய ஆவினால, இரண்டாவது இயேசு நாமத்தினால. அங்க போட்டு பாருங்க, ஒன்று இயேசுவின் நாமத்தினால், நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்ப கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட போறீங்க இல்ல, கழுவப்பட்டீர்கள். முடிச்சிட்டோம், கழுவப்பட்டீர்கள். ஆனா இன்னும் என்ன பண்றோம்? எப்படி இருக்குது ஆவி? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆவி எப்படி இருக்கு? நமக்குள்ள ஆவி இருக்குதே இல்லையா? எத்தனை பேருக்கு உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறது? ஒரு அம்மாங்க மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க உட்காந்துருக்க அத்தனைக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்கிறது. அது என்ன ஆவி? அது என்ன ஆவி நமக்குள்ள இருக்கு? மனுஷனுடைய ஆவி நமக்குள்ள என்ன இருக்குது? உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வந்துடுச்சுன்னா நீங்க மனுஷனுக்குரியதில் நடக்க மாட்டீங்க. இப்போ நம்ம மனுஷனுக்குரிய நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள யாருடைய ஆவி இல்லை? தேவ ஆவி நமக்குள்ள நிரப்பப்படலை, உள்ள இறங்கி வரலை. நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணல, நம்ம ஆவியை விட்டு கொடுக்க மாட்டேன்றோம். என் ஆவியிலே நான் காலத்தை ஓட்டிடுறேன் அப்படின்றோம். என் ஆவியே போதுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எனக்கு என்ன பண்ணுறதில்ல. புரியுங்களா? இப்போ அவருடைய ஆவி உனக்குள்ளே வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுங்கம்மா. இப்போ ஒருத்தருக்குள்ள வந்து பிசாசன் ஆவி ஒருத்தருக்குள்ளே பூந்துச்சுன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? தண்ணி அடிப்பான், கொலை செய்வான், விபச்சாரம் பண்ணுவான், வேசுதானம் பண்ணுவான். எப்போ பார்த்தாலும் அவன் என்ன பண்ணான்? அதுக்கே சுற்றின்னு இருப்பான், திருடுவான், கொள்ளடிப்பான், எல்லாம் பண்ணுறானே இல்லையா? அதை ஏன் பண்ணுறாம? தேவாவி இல்லை, அவனுக்குள்ள பிசாசு ஆவி இருக்குது. அதே போல் ஒருத்தருக்குள்ள தேவனுடைய ஆவி வந்துச்சுன்னா அவங்க மனுஷனுடைய காரியத்தை செய்ய மாட்டாங்க. அதிகமாக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசமாக இருப்பாங்க, அப்புறம் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தேவ ஆவி அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபத்துக்கு எப்படி இருக்குது? ஜெபம் பண்ண சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம காரணம் தேவ ஆவி நமக்குள்ளே இல்லை. அதனால் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷனுடைய ஆவி என்ன பண்ணோம்? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், சோர்ந்து போயிடுவோம். அதான் ஆண்டவர் சொன்னார், தேவனை நம் தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ளணுமா? தேவனை எப்படிமா தொழுது? ஆவியோடும் உண்மையோடும்
நம்ம தொழுது கொள்ளணும். அப்போ நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆவியோடு தொழுது கொள்ள முடியும். புரியுங்களா? அப்போ ஆவி பெற்றிருக்கணும் நம்ம. ரெண்டாவது என்ன சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே. அவ ஆவினால் தான் எல்லாம் ஆகும். நீங்கள் எது சொன்னாலும் ஆங்கன்னா, ஒரு வியாதி இருக்குது போனால் அது ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா, தேவ ஆவி நம்மக்கிட்ட இல்லை, அதனால என்ன பண்ண மாட்டேங்குது, அது போக மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மனுஷன் ஆவி தேடுறோம். டாக்டரை போய் தேடி எனக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுங்கப்பா, எனக்கு என்ன பண்ணுறது, இந்த நோய் போகவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா, தேவனுடைய ஆவியை நம்ம ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் தேவ ஆவி இல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள்ள என்ன பண்ண, தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுறதில்ல, இயேசு நாமத்தை நம்ம அறியாத இருக்கிறோம். என்ன நாமம்? இயேசுவின் நாமம் இல்லாமல் என்ன பண்ணாது? பிசாசு போகாது. வியாதி என்ன செய்யும்? போகாது. அப்புறம் உங்களுடைய பிரச்சனை எதுவுமே போகாது. அப்போ இயேசு நாமனா என்ன? இயேசுவின் நாமனா என்ன? அவருடைய பெயர். அப்புறம் வெளிப்படுத்தின 19:13 என்ன பட்டிருக்கு? இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ அவருடைய நாமம் என்னது? அப்போ வார்த்தைனா என்ன? நாமம். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நம்மளால் என்ன பண்ண முடியல? தினந்தோறும் வாசிக்க முடியல. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஒரு அதிகாரத்தை எடுத்து தினந்தோறும் நான் காலையிலே எழுந்த பிறகு அதிகாலையில் எழுந்து ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். அப்போ அந்த வசனத்தை நம்ம வாசித்த பிறகு அதை எத்தனை பேர் தேடி வாசிக்கிறோம்? ஏசாயா 34:16 படி, ஏசாயா 34:16 படி நம்ம வாசிக்கிறோமா? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்திலே என்ன செய்யணும் அப்படின்னு யார் சொன்னாரு? நம்முடைய பிதா சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறாரு. என் புஸ்தகத்தில் எப்பெல்லாம், புஸ்தகம்னா என்ன? 66 புஸ்தகம், புஸ்தகங்களே அப்படின்றாரு. கர்த்தருடைய புஸ்தகத்திலே அப்படின்னு பன்மையில் பேசும்போது ஒரு புஸ்தகம் சொல்ல, 66 புஸ்தகத்திலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? தேடி வாசிங்க அப்படின்றாரு. அப்போ எத்தனை பேர் தேடி வாசிக்கிறீங்க? வாசித்தீங்க, ஆனால் தேடி வாசித்தீங்களா? யாரெல்லாம் தேடி வாசிக்கிறீங்க? என்ன தேடி வாசிக்கணும்? ஜோடிகளை தேடி வாசிக்கணும்னு போட்டிருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடி இருக்கிறது. புரியுங்களா? அதே 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது என்ன நடக்கும்? நீங்கள் காலையிலேருந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா உங்களுக்கு என்ன நடக்குமா? சொல்லுங்க, நீங்கள் தான் வாய்த்தரன்னு சொல்லணும். அற்புதம் நடக்கும். வேற அங்கே என்ன போட்டிருக்கு? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா உனக்கு என்ன கிடைக்குது? உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கப்படுதுன்றார் அவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது சொல்லுங்க எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், ஒன்று குறையாதுன்றாரு. இல்லை, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிடுற ஆண்டவரே, இவங்க எல்லாம் கொடுக்கப்படும். அது பாருங்க, அங்கே சொல்றாரு மத்தேயு 6:32, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை யார் தேடுறாங்களோ, தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை யார் தேடுகிறீர்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? சொல்லுங்க, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்ன? உணவு, உடைகள், இருக்க இடங்கள். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனை என்ன பண்ணல, தேடலை. அதனால தான் நீங்களே தேடி தேடி ஓடி என்ன பண்ணுறோம்? வாழ்க்கலாம் அதுக்கு டைம் கொடுத்துட்றோம், நேரத்தை கொடுத்துட்றோம். இப்படி ஒரு பரமபிதா சொல்லியிருக்கிறார். 31ஆம் வசனம் சொல்லுது, 6:31, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க. நம்ம ஏன் கவலைப்படுறோம்?
ஏன்னா தேவனை நம்ம முழுமையாக பார்க்கல. அதெல்லாம் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறது? ஏதோ சண்டே வந்தோம், கொஞ்ச நேரம் உட்காந்தோம், ஆராதனை பண்ணிட்டோம், அப்புறம் வசனத்தை கேட்டுட்டும் போயிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம தேவன் எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே என்ன பண்ணல, தெரியல. அதனால் என்ன பண்ண, நம்ம தான் கஷ்டப்படணும், நம்ம தான் வீட்டை கட்டணும், நம்ம தான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம தான் சேர்க்கணும், நம்ம தான் வேலைக்கு போகணும், நம்ம தான் வீட்டை பெருக்கணும், நம்ம தான் எல்லாம் செய்யணும். நம்ம என்ன செய்கிறது? வேறு வழியே கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? மனுஷனுடைய இந்த மனிதன், மாம்ச மனிதன், இந்த ஆத்மா மனிதன், இந்த மாம்ச மனிதன் என்ன பண்ணுறான்? உலகத்தையே தேடி நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு உபவாசத்தை ஜெபிக்கலாம், ஒரு இரவு ஜெபத்தை ஜெபிக்கலாம், ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டோடைய பாதத்தில் முழங்கால் நின்று ஜெபிக்கலாம், ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம், ஒரு காரியம் நிறைவேறலைன்னா அதுக்கு ஜெபம் பண்ணலாம், இன்னும் அதை நிறைவேறலைன்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம், இன்னும் அதை நிறைவேறலைன்னா இரவெல்லாம் கண் வைத்து ஜெபிக்கலாம். அப்படி ஜெபம் போட அது என்ன பண்ணுது? அதெல்லாம் விடுதலாகிடுது. ஜெபம் பண்ணுறோம், கொடுக்கல ஆண்டவர், அதோடு விட்டுறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் நீதியை நம்ம தேட 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 நம்முடைய தேவைகள்லாம் என்ன பண்ணு? தானாவே சந்திக்கப்படுறோம். அப்படி யார் அந்த தேவனுடைய வார்த்தையை தேடுகிறீங்களோ, அதை தேடி அதை என்ன செய்யணும்? அதன்படி வாழ்கிறீங்களோ, அவங்க குடும்பத்தில் ஒரு நாள் ஒன்றும் குறையாது. அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் வியாதி பார்க்க முடியாது, அந்த குடும்பத்தில் கவலையை பார்க்க முடியாது, அந்த குடும்பத்தில் சண்டையை பார்க்க முடியாது, அந்த குடும்பத்தில் பிசாசை கூட என்ன பண்ண முடியும்? உள்ளே போய் பார்க்க முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே வேற என்னமா இருக்கும்? நிம்மதி இருக்கும். அந்த குடும்பம் குட்டி பரலோகம் போல இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே எப்போதும் ஆண்டவரை துதித்து பாடுகிற சத்தம் இருக்கிறது, அந்த வீடு பரலோகம் போல இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீடுகள்லாம் எப்படி இருக்குது? உள்ளே வந்தால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை, விட்டு போனால் பக்கத்து வீட்டில் பிரச்சனை, வேலை மேலே பிரச்சனை, அப்புறம் அவங்களுக்கே பிரச்சனை, அவங்களே சரீரத்தில் வியாதிகள் நோய்கள் ஏற்றிக்கின்னு இங்காங்க அலைந்து தெரிஞ்சுக்கின்னு அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? நம்ம காரணம் தேவனுடைய இயேசு கிறிஸ்து நாமமாக அறியாத இருக்கிறோம், அவருடைய வார்த்தையை அறியாத இருக்கிறோம், தேடி வாசிக்கிறோம். அதாவது வாசிக்கிறோம், ஆனால் தேடி வாசிக்கலை. புரியுங்களா? அப்போ இதெல்லாம் இல்லாதனால இது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு அதிகாரத்தை எடுத்து முதலாவது என்ன பண்ணியிருக்கணும்? தேடி, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. தேடி ஏன் வாசிக்க முடியல அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போனோம். ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் ஆராய்ச்சி வாசிங்க, ஒரு அதிகாரத்தை எடுத்துங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணல? எத்தனை பேர் வாசிங்க? அது மாதிரி சொல்லுங்கம்மா. ஒரு அதிகாரத்துக்குள்ள மைய வார்த்தைன்னு ஒன்று இருக்குது, சொன்னோம்னா இல்லையா? ஏன் வாசிக்க முடியல? ஏன் இயேசுவை தேட முடியல? பாருங்கள், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்ன இருக்குது? 3 இடத்துல வழின்ற வார்த்தை வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறான். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். 6 வசனத்துக்குள்ள நீங்க வழி என்ற வார்த்தை எத்தனை இடத்துல வந்திருக்கு பாருங்க. வழி என்ற வார்த்தை எத்தனை இடத்துல வந்திருக்கு? சங்கீதம் 1:1 1ஆம் வசனத்துல வழி என்ற வார்த்தை வந்திருக்கா இல்லையா? 6ஆம் வசனத்துல எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கிறது. அப்போ இது எதை குறிக்கிறதுனா, ஒரு அதிகாரத்துக்குள்ள 3 முறை, 2 அல்லது 3 முறை
அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுறாரு. 24ஆம் அதிகாரத்தில் லூக்கா 24:44 வாசிக்கும் போது, அவர்களை நோக்கி ம். மோசேயின் நியாய பிரமாணத்திலும் ம், தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் ம், சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் ம். நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்போ நீங்க எல்லாம் அந்த வசனத்தை பாருங்க. லூக்கா 24:44 அவர் என்ன சொல்லுகிறாரு அவர்களை நோக்கி பாருங்க. இப்போ அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் இப்ப நம்மை நோக்கி சொல்றார் ஆண்டவர். நம்மை நோக்கி மோசேனுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் இரண்டாவது தீர்க்க தரிசனுடைய ஆகமம், சங்கீதங்களிலும் மூன்றாவது சங்கீதங்களிலும். அப்ப என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம். மோசேனுடைய நியாயப்பிரமாணம் என்ன? மோசே நியாயப்பிரமாணம் என்னம்மா? மோசே நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம். இது வந்து மோசே எழுதினார். இது பேர் தான் மோசே நியாயப்பிரமாணம் போடுறாரு. வெறும் நியாயப்பிரமாணம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம். ஆனால் மோசே நியாயப்பிரமாணம் அங்கே என்ன படுக்குது அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. புரியுங்க? அங்கே நம்ம வந்து என்ன சொல்ல, இதை வந்து கட்டுக்கதை கிடையாது. அந்த வசனத்தில் யார் சொல்கிறதுனா இயேசு தான் அந்த வசனத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு பேசுனதெல்லாம் வந்து யார் எழுதுறது? இந்த லூக்கா புஸ்தகத்தை யார் எழுதுனா லூக்கா எழுதுறாரு. அங்கே லூக்கா இருக்கிறாரு. இயேசு சொல்கிறதெல்லாம் அவர் எழுதுறாரு. அல்லேலூயா. அப்போ எழுதி என்ன வச்சாரு? அவர் சொல்கிறார் மோசேனுடைய நியாயப்பிரமாணம். அப்போ உங்களுக்கு தெரியணும் என்ன நியாயப்பிரமாணம்னா என்னன்னு உனக்கு தெரியணும். அப்படிலாம் தெரியாது இருந்தால் எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும்? பிசாசு நம்முடைய ஆவியை கெடுத்து விட்டுருவான் இல்லை? அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் வந்து உனக்கு தெரியணும்னா அதை ஃபஸ்ட்டு அறியணும், அதை கற்றுக்கொள்ளணும். சும்மா ஏதாவது ஒரு கற்றுக்கொள்ளாமல் எதனா தெரியுமா நமக்கு? நம்ம எதை செய்தாலும் என்ன செய்திருக்கணும்? அதுக்கு தானாகவே எதுவுமே செய்ய முடியாது. எதனா தானே செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் தானாகவே எதாவது செய்ய முடியும். ஒரு சமையல் செய்யணும், அது சும்மா நீ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு நீ போய் சமையல் செய்த எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்காது. ஏன் டேஸ்ட்டாக இருக்காது? அதை கற்றுக்கொள்ளணும். எது கற்றுக்கொள்ளணும்? அந்த சமையல் செய்யறதுக்கு எது கற்றுக்கொள்ளணும்? நம்ம சரீரம் நல்லா இருக்கணும், ருசிகரமாக சாப்பிட்ணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? கற்றுக்கொள்கிறோம். ஆமாம், எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் எப்படினாலும் என்ன பண்ணுவேன்? குழம்பு எப்படின்னா செய்து. இப்போ நான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாம்பார்னு சொன்னால் அதில் கத்திரிக்காய் எதுவுமே தேவையில்லை, ஆனால் சாம்பாராக மாற்றிடுவேன். அப்படின்னு மாற்ற முடியுமா? நம்ம சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ண முடியாது. அதில் நான் சிக்கன் போடாமல் சிக்கன் குழம்பா மாற்றிடுவேன் அப்படின்னா மாற்ற முடியுமா? எது இருக்குதோ அதுக்கு என்ன இருக்கணும்? ட்ரைனிங் இருக்கணும், பயிற்சி இருக்கணும். புரியுங்களா? இல்லைங்க நான் வந்து 100 மீட்டர் ஓட போகிறேன் ரன்னிங் ரேஸில் அப்படின்னா நேராக போய் நின்றுட்டு நாளைக்கு வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்டம் ஓடுறாங்க, அதில் நானும் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஓடனா ஆகும்? இடுப்பு வலிக்கும், கால் பிடிச்சிக்கும், எல்லாம் ஆகிடும். ஏன்? அதுக்கு என்ன இல்லை? பயிற்சி இல்லை. புரியுங்களா? அப்போ எதுவுமே பயிற்சி இல்லாத எதையுமே செய்ய முடியாது. நம்ம இப்போ இந்த உலகத்தில் வந்து ஒரு படிக்காமல் நமக்கு வந்து தெரியாது. ஏபிசிடி எழுத தெரியாது. ஏன் ஏபிசிடி எழுத தெரியாது? ஏற்கனவே படிக்கலை, அது பயிற்சி எடுக்கலை, ஸ்கூலுக்கு போகலை. அப்போ இதெல்லாம் எழுதி சின்ன குழந்தையா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு கற்றுக்கின்னு இன்றைக்கி நமக்கு என்ன தெரியுது? தமிழ்நாடுனா என்னென்னு நமக்கு தெரியுது. தமிழ்நாடுனா என்னென்னு தெரியுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்தமான்னு ஒன்று இருக்குது. அது எங்கேம்மா இருக்குது? அந்தமான் இங்கே படித்தவங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க. அந்தமான் எங்கே இருக்குது? சொல்லுங்கள். நம்ம அந்தமான் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கா? இந்தியாவில் இருக்குதா? வெளிநாட்டில் இருக்கா? அப்படின்னு அந்த அந்தமான்ன்றது எத்தனை பேர் நான் கேட்டிருக்கிறேன். அது நான் ஐயா அதுக்காக நான் என்ன பண்ணோம்? விசா எடுக்கணும் அந்தமானுக்கு போகிறதுக்கு அப்படின்றாங்க. எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு விசா தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது இந்தியா தேசத்தில் தான் இருக்கிறது. இந்திய தேசத்தில் போவதுக்கு நமக்கு என்ன தேவையில்லை? விசா தேவையில்லை. அப்படி நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்க, அந்த அந்தமான் வந்து வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ அது படித்ததுனால தான் தெரியுது. படிக்காதவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அதுக்கு ஒரு நீங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சிச்சு. இப்போ வேர்ல்டு மேப்பு, இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பு. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியல. தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாவட்டம் இருக்குது? +2 முடிச்சிருக்குறங்க சொல்லுங்கள்.
டிகிரி முடிச்சவங்க சொல்லுங்கள். எத்தனை மாவட்டம் தான் இருக்குது? ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அதை படிக்கலை. அப்போ ஒன்று படிக்காதனால அதை கேட்டோம்னா அங்கே தெரியாது. தெரியுமா? படிச்சிருந்தா தான் நமக்கு என்ன பண்ணுமோ, அது படிச்சிருக்கணும், அது மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அப்போது இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அளிக்கிறாங்க, இப்போது யாருடைய ஆட்சி இருக்கிறது, அது மாதிரி தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் என்னென்ன உற்பத்தி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பயிற்சினால தான் பயிற்சி எடுத்துக்கும் போது தான் அது நம்முடைய மனதில் படிக்கிறது. எதுவுமே நம்ம பண்ணல. தமிழ்நாட்டில் என்ன விளைச்சல் வருதுன்னா அது தெரியாது. புரியுங்களா? தமிழ்நாட்டில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். சும்மா எல்லாமே அப்படியே சமைச்சிக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு ஆத்மாவை நான் கொடுத்துருக்குறேன். இந்த ஆத்மா வந்து வசனம் இல்லாமல், இந்த வசனம் நீங்கள் தேடி வாசிக்காமல், நீங்கள் தியானிக்காமல், நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்காம, உன்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற வசனங்களை நீங்கள் அனுதினம் எடுத்துக்கொள்ளனா, அந்த ஆத்மா ஒரு நாள் மரணம் சந்திக்கும். எல்லாருக்கும் இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கு என்ன சந்திக்கும்? மரணம் சந்திக்கும். ஒருவேளை உங்கள் ஆத்மா வந்து பாவத்தில் மறைச்சிச்சின்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு அந்த ஆத்மா வந்து சரீரத்துட்டு வெளியே போகிறதுக்கு கர்ப்ப வேதனைப்படும். அழுது புலம்பி தான் அது வெளியே போகும். அதுவே அவங்கள தாங்க முடியாது. உடம்பெல்லாம் அப்படின்னா ஆகும். ஆத்மா ஒரு பாடியிலேருந்து வெளியே வரணுன்னா, பாவத்தில் மறிக்கிற ஆத்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. அது கதறி கதறி அழுது தான் அது வெளியே வரும். அப்போ உனக்குள்ளே பாவம் வச்சுக்கின்னு நீ நுழைச்சிட்டிங்கன்னா, பாவத்தை வச்சுட்டிங்கன்னா, அந்த ஆத்மா வெளியே வர்றதுக்கே கஷ்டம். அப்புறம் அந்த ஆத்மா எங்கே போயிடும்? நரகத்துக்கு போயிடும். அந்த நரகத்தூதன் வந்து எட்டுன்னு போயிடுவான். ஏன் கொண்டு போகிறான்? அந்த ஆத்மா எப்படி இருக்குது உள்ள? நீ பாவத்தை தள்ளி உள்ளே வச்சிட்டீங்க, எரிச்சல் உள்ளே வச்சுருக்கிறீங்க, உள்ளே வந்து கசப்பை வச்சுருக்கிறீங்க. அந்த ஆத்மாக்குள்ளே என்ன இருக்குது? கோபம் இருக்கிறது. அந்த ஆத்மாக்குள்ளே என்ன இருக்கிறது? இச்சை இருக்கிறது. அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு நீங்கள் அதை கவனிக்காத விட்டுட்டிங்கன்னா, நாளைக்கு அந்த ஆத்மா மரணம் சந்திக்கும் போது அன்றைக்கே ரொம்ப கஷ்டப்படும் வெளியே வர்றதுக்கு. புரியுங்களா? கர்த்தருக்குள்ளே மறிக்கிற ஆத்மா தான் என்ன பண்ணோம்? கர்த்தருக்குள்ளனா கர்த்தருக்குள் வாழ்ந்து, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து, கர்த்தர் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் அந்த ஆத்மா அழகாக வெளியே வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்குது. 3வது வானத்தில் இருக்கிற பேரடைஸுக்குள்ளே போய் அதை நிம்மதியாக இளைப்பாரும். புரியுங்களா? இல்லைனா சில ஆத்மா வந்து பாவத்தில் மறிக்கிறதுனால அது வெளியே வந்து 12 நாள் அங்கே சுற்றி நிற்கணும்னு உலகத்தான் சொல்கிறான். அது ஓன அழுகிறத்துல இதுவும் அழுது இருக்குமா, வேதனைப்படுமா. அது நடந்து போய் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, நரகத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ வேதனையோடு போகுமா, கஷ்டத்தோடு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டது போதாது, அது ஆரம்ப நிலை. ரட்சிப்பு எதை குறிக்கிறது? ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னா அது ஆரம்பம். புரியுங்களா? அதனால தான் அவன் சொல்கிறார் ஆண்டவரே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப கிருபையினாலே நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இது உங்களால உண்டான ஈவு அல்ல. அல்லேலூயா. இது தேவனால் உண்டான ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அந்த ரட்சிப்போட நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்டவருக்கு ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அங்கே அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களை, கிருபையினால ரட்சிக்கப்பட்டவங்களை ஆண்டவர் கொண்டு வந்து எங்க சேர்க்கிறாரு? சபையில சேர்க்கிறாரு. இப்போ சபையில ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டு சபையில சேர்த்துட்டாரு. இப்போ அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்ம எப்படி சொல்றாரு? ஒழித்து விட்டு. எதை ஒழிக்கணும் சொல்லுங்க, எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. எதை ஒழிக்கணும்? சகல துர்குணத்தையும். சகல துர்குணம். அடுத்தது சகலவித கபடத்தையும். 2வது வஞ்சகங்களையும். சகலவித கபடம். 3வது வஞ்சகங்களையும். 3வது வஞ்சகம்.
நான்காவது பொறாமைகளையும். பொறாமை அப்படின்னா நமக்குள்ள இதெல்லாம் ஒழித்து விடலை அப்படின்னா இவைகளெல்லாம் என்ன செய்யணுமா? ஒழித்து விட்டு. ஒழித்து விட்டுன்னு யார் ஒழிக்கிறது? நீங்களா, நானா, இல்லை ஆண்டவரா? உங்களுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது. பாக்கெட்டில் ஒரு சிகரெட் பாக்கெட் இருக்குது. சிகரெட் பாக்கெட் வச்சுன்னுக்கிறீங்க, இல்லை சிகரெட் வச்சுருக்கிறீங்க, இல்லை பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் இருக்குது, இல்லை பாக்கெட்டில் வேறு ஏதோ ஒரு பொருள் வெடிகுண்டு வச்சுருக்கிறீங்க. அதை நீங்கள் எடுத்து போடுவீங்களா? ஆண்டவரே இதை எடுத்து போடுவீங்க நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு வெடிகுண்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டாங்க, உன் பையில் போட்டாங்க. அந்த வெடிகுண்டு உங்கள் பையில் இருக்குது. இப்போது ஆண்டவரே இந்த வெடிகுண்டை நீங்கள் எடுத்து போடுங்க சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லை நீங்கள் எடுத்து போடுவீங்களா? எடுத்தே போட மாட்டீங்க, பேகத்துக்கு போட்டுருவீங்க. வெடிகுண்டத்துக்கிட்டே மோசமானது எது? ஆமாம், வெடிகுண்டுடைய மோசமானது எதுமா சொல்லுங்க? வெடிகுண்டு இது பொறாமை. வெடிகுண்டு மோசமானது. அப்போ அது உங்கள்கிட்டயே வச்சிருந்தா நீ என்ன பிரயோஜனம்? இல்லைங்க ஆண்டவர், அதை ஆண்டவர் என்னை ரச்சித்தது உண்மை. சபையில் சேர்க்கப்பட்டீங்க, சபையில் சேர்க்கப்பட்டு சொல்கிறாரு. திருவசனம் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க? ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணுமா? வாஞ்சியாக இருக்கணும். அப்போ திருவசனம் இருக்குது பைபிளில். அதை தான் நம்ம இப்போ அதிகாரத்தில் வாசம் சங்கீதத்தில். அப்போ நீங்கள் அந்த வசனத்து மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சி இருக்கணும். அது இரவு பகலும் வாசிக்கணும். சும்மா வாசித்துட்டு மறந்துடக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் வாசினே இருக்கிறீங்க, சாப்பிட்டுனே இருக்கிறீங்க, மறந்துறீங்க, பாக்கெட்டில் காசு போட்டுனே இருக்கிறீங்க, கீழே விழுந்துனே இருக்குது. என்ன அர்த்தம்? ஓட்டையாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அதை மாதிரி உங்களுடைய ஆத்மாவில் வசனம் போனால் அது உனக்கு ஞாபகத்தில் கொண்டு வரணும். நீ மறந்துனே இருந்தால் என்ன பண்ண முடியாது? போன வாரம் என்ன மெசேஜ்னு கேட்டால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்? போன வாரம் மெசேஜ் என்னன்னு கேட்டால் ஏன் சொல்ல முடியல அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கு போன வாரம் மெசேஜ் கேட்டீங்க, இந்த வாரம் நான் சண்டேல கேட்குறேன், என்ன மெசேஜ், யார் கொடுத்தது, எப்படி கொடுத்தாரு, அந்த வசனங்கள்லாம் என்னன்னு அப்படின்னு சொல்லி ஒரு 7 வசனம் சொல்லுங்கன்னா நம்மளாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம வீட்டில் போய் என்ன பண்ணலாதே, ஹோம் ஒர்க்கு பண்ணலை. அந்த வசனத்தை எழுதி கொண்டு போய் வீட்டில் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வசனம் உன் பிள்ளைகளுக்கு குடும்ப ஜபத்தில் சொல்லியிருக்கணும். குடும்ப ஜபம் ஒன்று இருந்திருந்தால் அதில் சொல்லியிருக்கலாம். குடும்ப ஜபம் ஒன்று இல்லை, அதனால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் இல்லை. அதிகாலை ஜபம் பண்ணால் மறுபடியும் எடுத்து பார்ப்போம். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் இல்லை. அப்புறம் என்ன தான் இருக்குது? வீட்டில் 3 வேளை சாப்பாடு இருக்குது இல்லை, சாப்பிட்டீங்க, புரியுங்களா? சாப்பிட்டுன்னே தான் இருக்கிறேன் தவிர என்ன பண்ண முடியல, அதை ஞாபகத்தில் வைக்க முடியுதா? அப்பப்போ சாப்பிட்றது அப்பப்போ என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். அது மாதிரி வசனத்தை என்ன பண்ணிடுறோம், அப்போ மறந்துடுறோம். அப்போ எப்படி இருக்கும் ஆத்மா? சொல்லுங்கம்மா. அப்போ உங்களுடைய ஆத்மா ஏன் வாஞ்சியே இல்லை? நீங்கள் இதெல்லாம் ஒழித்து விடுன்னு ஆண்டு சொன்னார். எப்படி ஒழித்து விடுறது? போராமல் உள்ளே இருக்குது. உள்ளே என்ன இருக்குது? போராமல் இருக்கிறது, அப்புறம் கபடம் இருக்கிறது, அப்புறம் வஞ்சகம் இருக்கிறது, துர்குணம் இருக்கிறது, புறங்கூறுதல் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஒழித்து விடுன்னு சொன்னார்னா எப்படி ஒழித்து விடுறது? தானாக ஒழிந்து போயிடுமா, இல்லை நம்மளால் அது ஒழித்து விடணுமா அப்படின்னு நமக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒழித்து விடுன்னு சொன்னாரா, நான் ஒழித்து விடுன்னு சொல்லிக்கிறார் இயேசு அந்த வசனத்தில்? யார் ஒழித்து விடணும்? அவங்கவுங்க என்ன பண்ணோம்? ஓய்யோ எனக்குள்ளே ஒரு போராமல் இருக்குது, இது இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது. அன்னைக்கு காயின் ஆபேல் மேலே போராமப்பட்டான், அதனால் அவனை வெட்டிட்டான். ஒரு போராமல் என்ன பண்ணிச்சு? ஒரு தம்பி என்னன்னு கூட பார்க்கல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு போராமல் இருந்தால் நாளைக்கு உங்கள் தங்காச்சிக்கோ இல்லை உங்கள் அக்காக்கோ இல்லை உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ பக்கத்தில் போராமப்பட்டு அந்த போராமை நாவி உங்களை எங்கே கொண்டு போயிடுது? நரகத்துக்கே எடுத்துகிட்டு போயிடுது. புரியுங்களா? அந்த போராமையை ஆண்டு ஒழித்து விடுன்னு சொன்னார். நம்மளால் என்ன பண்ண முடியல? போராமையை ஒழித்து விடுன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியல? ஒழித்து விட முடியல. அதுக்காக நம்ம என்ன பண்ணல? ஜபமும் பண்ணல. உங்களுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆண்டுக்கு என்ன பண்ணோம்? உங்களுக்குள்ளே என்ன கஷ்டம் தான் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரே அப்படியே இருக்கட்டும், போராமல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா யாருக்கு கஷ்டம்? நாளைக்கு அந்த போராமல் உங்கள் ஆத்மா வெளியே வரும்போது அவ்வளோ வேதனைப்படும். போராமையோடு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? நரகத்தை தான் போகணும். அப்போ அதை தான் ஆண்டு சொன்ன, முற்றிலும் உன்னை நான் பரிசுத்தமாக்கணுன்னு தான் சபை கொண்டு வந்தார். நம்ம முற்றிலும் பரிசுத்தமாக்கக்கூடாது பாஸ்டர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, பாஸ்டர் தான் சொல்கிறாரு. பைபிள் அப்படி சொல்லுனா நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அப்போ எதை ஒழித்து விடணுமோ அதை ஒழித்து விட வேண்டும். எதை நமக்குள்ளே கொண்டு வரணுமோ அதை நம்ம கொண்டு வரணும். இந்த வேலையை நம்ம கையில் ஆண்டு கொடுத்துட்டாரு.
புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் வசனத்தை எதுவும் நான் உங்கள்கிட்ட கொடுக்கல, பைபிளே கையில் கொடுக்கலன்னா கேட்க மாட்டார். பைபிள் எப்போ கையில் கொடுத்தாரு ஆண்டவர்? எப்போம்மா கொடுத்தாரு? நம்ம கையில் பைபிள் ஏன் கையில் கொடுத்தாரு? பைபிள் ஏன் கையில் இப்போ உங்கள் கையில் பணம் ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணும்? உங்கள் கையில் பணம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுவோம். ஏன் செலவு பண்ணால் அது பணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுனால்தான் உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறாரு. புரியுங்களா? ஆனால் பைபிள் எது கொடுத்தாருன்னா அது படிப்பீங்க, அதன்படி வாழ்வீங்க, அதன்படி நடப்பீங்க தான் பைபிளை கையில் கொடுத்தாரு. ஏன்னா இது வந்து படிக்க தெரியாத காலத்துலேருந்து தான் நம்ம ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்க மாட்டார். அதையும் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியிலே வச்சுட்டுப்பார். பெட்டியை பூட்டிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்தது, ஆசாரி கூடாரம் இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் ஆசாரி கூடாரம்? அந்த ஆசாரி கூடத்தில் என்னென்ன இருந்தது? மகா பரிசுத்தலன்னு ஒன்று இருந்தது, பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்தது, அப்புறம் பலிபீடன்னு ஒன்று இருந்தது. 3 பார்ட்டாக இருந்தது. அதில் கடைசியில் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் 10 கட்டளை இருந்தது. அது பூட்டி வச்சுட்டு இருந்து அங்கேயே இருந்தது. புரியுங்களா? நம்ம அன்றைக்கி அறிவில்லாமின் காலையில் பூட்டப்பட்டிருந்தது. புரியுங்களா? அன்றைக்கி நேரடியாக தான் எது இருந்தாலும் சொல்லுவாங்க. மோசே மூலமாக தான் எல்லாருக்கிட்டே பேசுவார் ஆண்டவர். மோசைக்கிட்ட பேசி மோசே எல்லாருக்கிட்டே பேசுவார். இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எல்லா கையிலையும் கொடுத்துட்டாரு பைபிளை எடுத்து. இப்போ உடன்படிக்கை உன் கையில் வந்துடுச்சு. பைபிளே உன் கையில் இருக்கும்போது நீ அதை ஓப்பன் பண்ணி வாசிக்குது. அதுக்கு நேரத்தை ஒதுக்கலை. சும்மா நாங்கள் சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு உட்காந்து போயிட்டேன், ஊரெல்லாம் கதை பேசுகிறேன், வீடு வீடாக உட்காந்துக்கிறேன்னா நாளைக்கு யாருக்கு கஷ்டம்? அந்த ஆத்மாவுக்கு தான் கஷ்டம். ரட்சிக்கப்பட்டுட்டு பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது? எடுத்தவருக்கு பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கு நம்ம மரண சந்தித்திருந்தால் நம்ம எங்கே போயிடுவோம்? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவருக்கு மரண சந்தித்தா நம்ம எங்கே போவோம்? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, நாளைக்கு மரணம் வந்துடுது, எங்கே போவோம்? பரலோகம் போயிடுவோம். ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கு எங்கே கொண்டு வந்து விடுறாரு ஆண்டவர்? சபையில் விடுறாரு. எதுக்கு? பரிசுத்தமாக்கிறதுக்காக. சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்காக வரல. நீங்கள் 10 வருஷம் உட்காந்துருந்தா எனக்கு பரிசுத்தம் என்னன்னு தெரியலன்னா யாரு கஷ்டம்? நான் பைபிளை வாசிக்கணும், பைபிள் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியுங்களா? அப்போ இந்த வேதத்தை என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் தினதோறும் வாசிக்கணும். அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தில் இயேசு சொன்னாரே, லூக்கா 24:44 நியாயப்பிரமாண புஸ்தகம்னு ஒன்று இருக்குதுப்பா. அதுதான் ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம். அதில் என்னை குறித்து என்ன பண்ணியிருக்குது? எழுதியிருக்கிறதே. சொல்கிறா பாருங்க, வாசிங்க. லூக்கா 24:44 அவர் என்ன சொல்றாரு? என்னை குறித்து எங்கே எழுதியிருக்கிறது பாருங்க. மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம். போதுங்க. என்னை குறித்து எழுதியிருக்கிறது எல்லாம் அப்படின்னா என்ன? அவரை குறித்து எழுதியிருக்கிறது. நீங்கள் போய் ஆதியாகத்தில் போய் பாருங்க, இயேசு பற்றி எழுதியிருக்கிறது. நான் சொல்லலை, இயேசுவே சொல்கிறாரு. அப்போ இயேசு ஒருத்தர் சொல்கிறாரு. இயேசுக்கு நம்ம என்ன ஆக ஆசைப்படுறோம்? மணவாட்டி ஆக ஆசைப்படுறோம். ஆனால் அந்த மணவாட்டி மணவாளனை அறியாமல் எப்படி மணவாட்டி போக முடியும்? மணவாளன்கிட்ட ஒருத்தர் கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளை அங்கேருந்து வருவாங்கம்மா 10 மணிக்கு. அப்போ தான் நீ என்ன பண்ணுவ? உனக்கு அவர் வந்து தாலி கட்டுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண்கள் என்ன கேட்பாங்க? நான் அவர் ஒரு முறை கூட பார்க்கல, அவர் எப்படி தாலி கட்டுவார் அப்படின்வாங்க. கேட்க மாட்டாங்களே? இல்லை, அவர் கடைசி நேரத்தில் வருவார். கல்யாணம் உனக்கு தாலி கட்டுற நேரத்தில் வந்து தாலி கட்டுவார். அது வரைக்கும் நீ எங்கே உட்காந்துரு? நீ கல்யாணம் பண்ணுறதுல உட்காந்துரு. அம்மா சொல்கிறாங்க, நீ உட்காருமா, உனக்கு என்ன தாலி கட்டின தானே, அவர் வருவார், நாங்கள் பார்த்துட்டோம் அவரை அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்போம்மா? என் கழுத்தை நான் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணுன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் முதல்ல நான் பார்த்துருக்கணும், அவர் சுபாவை நான் பார்த்துருக்கணும், அவர் எப்படிப்பட்ட நான் தெரிஞ்சிடணும். இல்லைம்மா எனக்கு தெரியும் அவர் வந்து 24 மணி குடிக்காரு அப்படின்னு இருக்கு. புரியுங்களா? ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாருமா, நிறைய பணம் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது. என்ன பண்ணுங்க, நீ எப்படியே தலையை மட்டும் கொடுத்துரு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவருடைய சமாதியத்தில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தாலி கட்டிடுறாங்க. அவர் மறுநாள் ஹார்ட் அட்டாக்கில் செத்துடுறாரு. அப்படின்னா முடியாது. நான் அப்பயே சொன்னேனே, குடிக்காரன் என்ன பண்ணாதீங்க, எனக்கு கட்டாதீங்க, இப்போ கட்டி வச்சிட்டீங்களே. அப்போ ஏன் அப்படின்னா, ஒருத்தர் நீ கட்டணுன்னா அவங்கள என்ன பண்ணோம்? அறிஞ்சு வச்சுருந்தா தான் கட்ட முடியும். அதனால தான் நம்ம வந்து நிச்சயம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. நிச்சயத்துக்கு முன்னாடி ஒரு 3 முறை போய் அவங்கள பார்க்கணும், இவங்க வந்து 3 முறை பார்க்கணும்.
ஒருத்தர் விசாரிக்கணும். அவர் எங்கே வேலை செய்கிறாரு, எப்படி வேலை செய்கிறாரு, கம்பெனியில் வேலை செய்கிறாரா, இல்லை கொளுத்துக்காராக இருக்கிறாரா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் மேனேஜர், ஏதாவது நம்ம கேட்குறோமா இல்லையா? எதுவுமே எனக்கு தெரியாது, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு என்ன கட்டிக்க முடியும்? அது மாதிரி இயேசு ஒரு மணவாளன். அவரை நம்ம வந்து ஒரு நாள் மணவாளனை சந்திக்கணும்னா மணவாளனை குறித்து என்ன பண்ணியிருக்கணும்? மணவாட்டி அறிஞ்சு வச்சுருக்கணும். ஐயோ எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டேன், மணவாளனுடைய இருதயத்துக்கு ஏற்றமாக இருந்தால் தான் மணவாட்டியாக மாற முடியும். நீ மணவாளனுடைய இருதயத்துக்கு ஏற்றமாக மாறாமல் உலகத்தில் உன்னை ஆண்டவரை ரட்சித்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய கிருபையினால நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு சேர்த்துட்டாரு. 20 வருஷம் சபையில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணல, மணவாளனை அறியாமையே நம்ம போயிட்டு அவர்கிட்ட இவர் தான் மணவாளன் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பரலோகத்தில். இவர் தான் மணவாளன் நம்மளே அங்கே இதெல்லாம் அப்போ நமக்கு தெரியணும். அப்போ எது மணவாளனை குறித்து அறிவதுக்கு தான் நமக்கு என்ன கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு, இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்தோம், வாசித்தோம். அங்கே என்ன போட்டிருக்கிறது, லூக்கா 24:44 அங்கே மோசேனுடைய நியாயப்பிரமாணத்திலும். அப்போ தீர்க்க தரிசன ஆகமனா என்ன, வேதத்தில் பழைய ஏற்பாடில் தீர்க்க தரிசன ஆகம புத்தகம் இருக்கிறது. அதில் அவர் குறித்து எழுதியிருக்கிறது. என்ன கொடுக்குறது, எழுதி போய் நம்ம என்ன பண்ணோம், பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். என்னை குறித்து எழுதியிருக்குதேன்னு யார் சொன்னது? இயேசு தான் சொன்னார். எங்கே எழுதியிருக்குதா? நியாயப்பிரமாண புஸ்தகத்திலையும் தீர்க்க தரிசன ஆகமத்திலையும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் 3வது சங்கீதங்களிலும். அப்போ சங்கீதத்தில் என்ன பண்ணியிருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க, எழுதியிருக்குது. போய் சங்கீதம்லாம் போய் என்ன பண்ணோம். இப்போ சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதத்தில் வழின்னு போட்டிருக்கிறது. அப்போ இயேசு தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன் அப்படின்னு எங்கே எழுதியிருக்கிறது? சங்கீதத்தில் வழி என்று பார்த்தோம் 3. அப்போ இந்த 3 இடத்துல வழின்னு வந்தால் அந்த வழியை, அவருடைய வழியை நம்ம பின்பற்றணும். இந்த உலகத்தில் 3 விதமான வழி இருக்குது. என்னென்ன வழி இருக்குது? என்னென்ன வழி இருக்குது இந்த உலகத்தில்? உலகத்தில் 3 விதமான வழி இருக்குது. என்னென்ன வழி இருக்குது? ஒன்று சென்னைக்கு போகிற வழி, ஒன்று பெங்களூர் போகிற வழியா? என்ன வழி இருக்குது? ஒன்று மனுஷனுடைய வழி, இன்னொன்று பிசாசனுடைய வழி, இன்னொரு இயேசுவின் வழி. அப்போது வேதத்துக்குள்ளே இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வழியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்குன்னு ஒரு வழி உண்டு, இந்த வழி செம்மையான வழி, அதனுடைய முடிவு மரண வழி அப்படின்னு போட்டிருக்கு. எங்கே போட்டிருக்கு? நீதிமொழியில் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். மனுஷனுக்குன்னு ஒரு வழி உண்டு, அந்த வழி என்ன வழி? அந்த வழி அவனுக்கு செம்மையாக இருக்குமா பார்க்குறதுக்கு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழி. அப்படின்னா என்ன? அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கடவுளுடைய வழியை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, பிசாசன் வழியை சொன்ன வழியை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க யார் வழியும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும், நான் போன போக்கில் நான் போவேன் அப்படின்வாங்க. போயினே இருப்பாங்க. அவங்களுக்கு எது செம்மையாகவே தெரியும், அதனுடைய முடிவு என்ன மாறிடுது, அவங்களுக்கு ஒரு மரணம் சந்தித்துருது டக்குன்னு. அவங்க யாருடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம இதை பைபிளில் எழுதி வச்சு. அப்புறம் 2வது வழி என்னது? பிசாசன் வழி. பிசாசன் வழி எப்படி இருக்கும்? அந்த வழியில் துன்மார்க்கன் இருப்பான், பாவி உட்காந்துருப்பான், பரியாசக்காரன் இருப்பான், சினிமா தேட்டர் இருக்கும், கட்டுக்கதைகள் வீட்டுக்கு வரும், அப்புறம் சீரியல் வரும், அப்புறம் என்ன வரும் அந்த வழியில் சொல்லுங்கம்மா? பொய் வரும், பொய்யான வார்த்தையெல்லாம் வருது. அப்போ நீங்கள் இதில் யோசிக்க வேண்டியது, இது யாருடைய வழி? இது பிசாசன் வழி. எங்கள் வீட்டில் சீரியல் போயின்னுக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் பிசாசு இருக்கிறான். உங்கள் வீட்டில் வந்து சினிமா போயின்னுக்குதுன்னா யார் இருக்கிறது? அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிசாசு அது உள்ளே இருக்கிறான். நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்து தப்பாக காரியங்களை பார்க்குறீங்கன்னா பிசாசு உள்ளே வந்துட்டான். உன் ஆத்மா கடப்போகிறது, உன் ஆத்தம் பாவத்தில் முழுகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீ சீரியல் பார்த்து பார்த்து உன் ஆத்தமாக செத்துறன்றது உனக்கு தெரியாது. அங்கே பாருங்கள் அந்த வசனத்தை, நியாயாதிபதிகள் 16:16 என்ன சொல்லுது? இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு. அடுத்தது,
தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, ம். சவரக்கன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. ம். நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் ம். தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். பாருங்க, அவன் வந்து ஒரு அபிஷேகம் பெற்றவன். யாரு? சிம்சோன். சிம்சோன். ஆனா அவன் எங்க போயிருக்கிறான்? ஒரு வேசி இடத்துல போயிருக்கிறான். அந்த வேசிக்கு என்ன தெரியாது? இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஆனா அந்த வேசியினுடைய மடியில போய் இவன் என்ன பண்ணிடுறான்? உட்காந்துறான். இன்னைக்கு அந்த வேசின் மடி எதை குறிக்கிறது? இன்னைக்கு இருக்கிற சீரியல், இன்னைக்கு இருக்கிற சினிமா, இன்னைக்கு இருக்கிற பொய்யான காரியங்கள், திருட்டு காரியங்கள் எல்லாம் அது ஒரு மாயமா இருக்கிறது. நீங்க அதுக்கு நேரத்தை கொடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா உடைய அபிஷேகம் ஒன்று விட்டு போயிடும். போவாதா? இப்போ நான் வந்து 24 மணி சினிமா பார்த்துருந்தா எனக்குள்ள அபிஷேகம் இருக்குமா? இருக்காது. ஆனால் நான் இருப்பேன், ஆனால் அபிஷேகம் இருக்காது. அப்போ அபிஷேகம் இல்லைன்னா அப்போ யார் இருக்கிறாங்க? பிசாசு உள்ளே வந்துடுறான், அவன் வழியை கொண்டு வந்துடுறான். அப்போ அவன் வழி வருவதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் சீரியலை ஓப்பன் பண்ணீங்க, நீங்கள் தான் சினிமா ஓப்பன் பண்ணீங்க, புரியுங்களா? நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? உலகத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க. தேவையில்லாத காரியங்களை ஓடுறீங்க, தேவையில்லாத காரியத்தை செய்துன்னுக்கிறீங்க. அதெல்லாம் உன் ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே இருக்கிற சத்தியம், உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்கினே இருப்பீங்க, புரியுங்களா? அப்போ அப்படியே வந்து அவனுடைய ஆத்மனா ஆயிடுச்சு. சிம்சனுடைய ஆத்மனா ஆகுது. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால், தினம் தினம் வந்து நீங்கள் சினிமாவோ சீரியலோ தேவையில்லாத வார்த்தைகளாம் கேட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தினம் தினம் நீ கேட்க கேட்க என்ன உண்டாகுது? சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, அந்த ஆத்மா என்ன பண்ணுது? மறுபடியும் செத்துருது. அவன் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா நீங்க செத்துருது. ஆனால் நீங்கள் சரீரத்தில் உயிராகிறீங்க. அப்போ ஆத்மா செத்துக்குதுன்னு எப்படி தெரியாது உங்களுக்கு? ஆத்மா செத்துட்டு பிறகு வேற என்ன நடக்காது? ஒருத்தருக்குள்ள ஆத்மா செத்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ண? உயிரோடு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? உயிரோடு இருப்பாங்க சரீரத்தில், புரியுங்களா? ஆத்மா செத்து போயிடுச்சு. இப்போ ஆத்மா வந்து நரகத்துக்கு ஆயத்தமாயிடுச்சு. அது ஆயத்தப்படுத்தவங்க யாரு? அந்த ஆத்மாவை நரகத்துக்கு போகிறதுக்கு யார் ஆயத்தம் பண்ணுறது? அவங்களே தான் பண்ணாங்க. நீங்களே என்ன பண்ணி உட்காந்து சீரியல் பார்க்க பார்க்க ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? செத்து போயிடுச்சு. சினிமா பார்க்க பார்க்க என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. அப்போ செத்து போன ஆத்மா எங்கே போகாது? பரலோகம் போகாது. அப்போ எங்கே போவோம்? நரகம் போவோம். அப்போ அந்த ஆத்மா நரகத்தில் விழுந்த பிறகு அங்கே போனதுக்கு இருள் இருக்கும், அங்கே வேதனை இருக்கும், அங்கே அதிகமாக என்ன இருக்கும்? அழுகை இருக்கும், அங்கே பற்கள் இருக்கும், அங்கே ஓன்னு கத்திக்கினே இருப்பாங்க. அதில் போய் நீங்களும் சேர்ந்துருவீங்க. என்னடா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சீரியல் பார்த்தது தப்பா, இல்லை சினிமா பார்த்தது தப்பா, போய் சொன்னது தப்பா அப்படின்னு வேதம் தான் உங்களுக்கு சொல்லும் அன்றைக்கி. அல்லையா? இன்றைக்கி பாஸ்டர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க, ஜெபம் சொன்னால் கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜெபம் சொன்னால் கஷ்டமாக இருக்குதுன்னா அதில் நீ பழகலை. உபவாசம் சொன்னால் அதில் பழகலை, இரவு ஜெபம் சொன்னால் பழகலை, அப்புறம் வேதத்தை உட்காந்து கற்றுக்கணும் பழகலை. அதனால் என்ன பண்ண? அது வந்து எனக்கு பத்தாதுங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ நான் மரித்து எங்கே போயிடுவேன்? சிம்சோனும் ரட்சிக்கப்பட்டு தான் பட்டிருந்தார், சிம்சோனும் ஆலயத்துக்கு தான் போயிருந்தார், அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போ அந்த அபிஷேகம் எப்படி போகுது அவனுக்கிட்ட? அவன் தலை முடியில் அபிஷேகம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க என்னென்னமோ கயிறு வச்சு கட்டுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனுடைய அபிஷேகத்தை யாருக்கும் சொல்லாதபடி மறைச்சிட்டாரு, புரியுங்களா? ஆனால் பிசாசுக்கு நமக்குள்ளே எங்கே அபிஷேகம் இருக்குது, நம்ம என்ன செய்ய போகணும் அவனுக்கு தெரியாது. நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் உங்களை கேட்கறதுக்கு யாரும் ஒருத்தன் வருவாங்க, ஒரு வேசி மாதிரி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவன் கள்ள உபதேசத்தை கொண்டு வருவாங்க. சினிமாலாம் பார்க்கலாமா? அதெல்லாம் ஆண்டோன்னா சொல்ல, தப்பாலாம் சொல்ல. உங்கள் ஃபாஸ்ட்டு சொல்லியிருக்கலாம் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் எங்கள் ஃபாஸ்ட் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு உங்கள் சொந்தக்காரர்களே ஒருத்தர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க ஃபோன் மூலமாக சொல்லுவாங்க. சினிமா பார்க்குறதுனாலையோ, அப்புறம் நம்ம குறி கேட்கறதுனாலையோ, இல்லை நம்ம வந்து குறி கேட்கறதுக்கு ஒரு நாள் பார்க்கறதுனாலையோ, இல்லை நம்ம வந்து எந்த ஒரு விக்கிரத்தை ஆராதனை செய்யறதுனாலையோ நம்ம எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போக முடியும்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்திருக்கணும்? நம்ம என்ன செய்திருக்கணும் கடைசி காலத்தில்? இதுக்கு என்ன காலம் இது? கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்?
அங்கே சொன்னார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கவராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அவருடைய வரிகளை எப்படி வச்சுங்க. அங்கே வரிகை குறித்து பேசுகிறாரு. நீங்கள் பரிசுத்தமாக குற்றமற்றதாக இருப்பதாக, காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது யார் காக்கிறது? பாஸ்ட் காக்கணுமா? நீங்கள் காத்துப்பீங்க உங்கள் ஆத்மாவை. உங்கள் ஆத்மா உங்கள் கிட்ட இருக்குது. நீங்கள் சண்டே வந்துட்டு போயிட்டு 6 நாள் என்ன பண்ணுறேன்னு யாருக்கு தெரியும்? 6 நாள் டெய்லி வந்து பாஸ்டிங் வந்து வரீங்க, இல்லை 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாஸ்டிங்னா தெரியும். இதோடு போயிட்டு எப்போ வர போகிறீங்க? அடுத்த வாரம் வர போகிறீங்க. அந்த 6 நாளில் என்னென்ன செய்யணுங்க யாருக்கு தெரியும்? சர்ச்சில் பாஸ்டிங் போட்டால் நமக்கு யார் வீட்லேயும் நடக்குது கல்யாணம் அப்படின்னு விட்டு போயினே இருக்கிறோம் இல்லை. அப்போ பாஸ்டிங் உபவாசம் எதுக்குமா உபவாசம் பண்ணுறோம்? உபவாசம் எதுக்கு பண்ண? தன்னை தாழ்த்துவதற்கு, தன்னை வெறுமையாக்கிறதுக்கு. உபவாசம் எதுக்கு? தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு, இன்னும் நம்ம ஆவியில் வளருவதற்கு, இன்னும் தேவனுடைய ராயத்தை கட்டுவதற்கு. இன்னும் உபவாசம் இருக்க நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணுது? பரிசுத்தமாகினே வளர்கிறது. அதனால தான் ஆண்டவர் உபவாசம்னு ஒன்று எழுதி வச்சிருக்கிறார் பைபிளில். இல்லைன்னா அதை கூட விட்டுட்டு பாரு ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய சபைகளில் உபவாசம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உபவாசம் நான் மட்டும் இருக்கிறேன், பாஸ்டர் மட்டும் நான் இருக்கிறேன், நீங்கள் எங்கன்னா சுற்றின்னு இருங்க, நீங்கள் மட்டும் எனக்கு அமுச்சிடுங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுது? அவர் மட்டும் தான் பரலோகத்துக்கு போக முடியாது, நீங்கள் என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு தெரிஞ்சிடணும். உபவாசம் எல்லாருமே இருக்கணும். வாரத்துக்கு 1 நாளாவது உபவாசம் இருந்து கண் விழுத்து ஜெபிக்கணும். இரவெல்லாம் கண் விழுத்து ஜெபிக்கணும். ஒரு பகலெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிச்சா உங்கள் குடும்பத்தில் வர சாத்தான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அல்லேலூயா. ஏன் சாத்தான் வீட்டுக்குள்ளே வந்துடுறான்? நமக்குள்ள என்ன இல்லை? உபவாசம் இல்லை. 3 வேளையும் சாப்பிட்டு தூங்கி எடுக்கிறோம். ஆனால் பிசாசு வந்தவன் நம்மளை படுத்துருவான். நமக்கே தெரியாது பிசாசு தான் படுத்துனுக்குதுன்னு. அல்லேலூயா. அப்போ நீ பிசாசுக்கு இயேசுன்னு சொல்லிட்டு போனார். பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? இடம் கொடாமல் இருங்க. ஏன் இடம் கொடுத்தாங்க? நீ ஜெபிக்க வேண்டிய இடத்துல தூங்கின்னு இருக்கிற. நீ ஆலயத்துக்கு வர நேரத்தில் லேட்டாக வந்து நிற்கிற. லேட்டாக வரும்போதே பிசாசுக்கு பின்னாடி தான் வந்து நிற்கிறான். நீங்கள் லேட்டாக வரல, அது சொல்லுது. என்ன பண்ணால் அவருன்னா எவ்வளோ நேரம் சொல்லட்டும், நீ ஏன் மதிக்கிற, கீழ்ப்படியாத, நான் சொன்ன மாதிரி நீ நடன்னு சொல்லி உங்களை அப்படியே லேட் பண்ணி என்ன பண்ணோம்? உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வனுடைய இருதயம் போல் மாற்றிடும். அப்புறம் உனக்கே தெரியாது, ஒரு நாள் நீ ஆட்டோமேட்டிக்காக சபையை விட்டு போயிடுவேன். அப்புறம் உன் ஆத்மாவை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு பிசாசு அவ்வளோ வேதனை உண்டாக்குவான். பாருங்கள், உன்னை சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பிசாசுன்னு சொன்னான், உன்னை லேட்டாக கொண்டு வந்ததுக்கு நான் தான் காரணம், நீ என் வார்த்தை கீழ்ப்படைந்த. சீரியல் பக்கத்துக்கு என் வார்த்தை கீழ்ப்படைந்த. பைபிள் வாசிக்கிற நேரத்திலலாம் ஃபோன் எடுத்து என்ன பண்ணேன்? மணி கடையில் உட்காந்துருந்தேன். அப்போ பிசாசு இதெல்லாம் அங்கே தான் பேசுவான், இங்கே தெரியாது. இங்கே வந்து அவன் தந்திரவாதி, அவன் என்ன செய்வான்? நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் என்ன பண்ணுங்க? வாஞ்சியாக இருங்க. அப்போ யார் வாஞ்சியாக இருக்குது? திருவசனம்னா அதுவே நமக்கு தெரியாது என்னன்னு. திருவசனம் என்னன்னு நமக்கு திருவசனம்னா என்னம்மா? அதெல்லாம் எங்கே கேட்குறீங்க? வேறு ஏதாவது ஒன்று கேட்குங்க, டக்குன்னு சொல்கிறோம். திருவசனம் என்ன? திருவசனம் என்பது கலகமில்லாத ஞானப்பால். என்னது? அதுக்குள்ளே என்ன இல்லை? அந்த பாலில் எந்த ஒரு கலக்கம் இல்லை, எதுவும் கலப்படம் கிடையாது. அதை திருவசனமாகிய அப்படின்னு போட்டிருக்கிறார் பாருங்க. எங்கே போட்டிருக்கிறாரு? அது எங்கே போட்டிருக்கிறாரு? பைபிளில் தான் போட்டிருக்கிறாரு. அது எங்கே இருக்குது? பைபிளில் இருக்கிறது. ஆனால் அது எங்கே இருக்கிறது? அதெல்லாம் கேட்காதீங்க, பைபிளில் தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேமா இல்லையா? வீட்டில் தாங்க அந்த பொருள் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தால் தான் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் தெரியும் அவர் எங்கே வச்சுருவான்னு. வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா வந்தால் தான் எங்கே வச்சுக்கிறேன்னு அவருக்கு தான் தெரியும். அந்த பொருள் அவங்க தான் எடுக்க முடியும்னுவாங்க. நாங்களாம் என்ன பண்ண முடியாது, இன்னும் 100 அறை இருக்குது வீட்டுக்குள்ளே. அதுமாதிரி சொல்லுவாங்க சிலவங்க. அதுமாதிரி நம்ம சொல்லக்கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அப்போ புதிய எப்போ பிறந்தோம்? ரட்சிக்கப்படுற அன்னைக்கு புதுசாக பிறந்துட்டோம். ரட்சிக்கப்பட்டவங்க பேர் என்னது? புதிதாய் பிறந்த குழந்தை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்க அன்னைக்கு ஒரு குழந்தையாக இருக்கிறீங்க. அப்போது அந்த குழந்தை வளரும்படி திருவசனமாகிய பாருங்க, அந்த குழந்தை வளருவதற்கு திருவசனம் ஒன்று இருக்கிறது. பைபிள் என்ன இருக்கு? திருவசனமாகிய. திரு பிளஸ் வசனம். திரு எங்கே யூஸ் பண்ணுறோம்? நம்ம திரு என்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறோம்? திரு. தமிழில் லெட்டர் எழுதிருந்தால் தெரிந்திருக்கும் திரு எங்கே போடுவோன்னு. திரு இடத்துல தான் நம்ம டூன்னு போடுறோம்.
புரியுங்களா? அது மாதிரி திரு, அப்புறம் வசனம். அப்போ திருவசனன்றது ஆரம்ப வசனம், அது வளர்ச்சியின் வசனம். அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, வளரும்படி, உன் உள்ளான மனுஷன் அந்த குழந்தை வளரும்படி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ புதிதாய் பிறந்த அந்த குழந்தைக்கு அந்த திருவசனமாகிய ஞானப்பால். என்ன பால் அது? வாசிங்க. திருவசனம். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப என்ன பண்ண? திருவசனமாகிய ஞானப்பால். என்னது? கலகமில்லாத ஞானப்பால். அது சொல்றாரு. திருவசனமாகிய, திருவசனது என்னது? அது ஒரு ஞானப்பால். அது கலகமில்லாத ஞானப்பால். இந்த ஞானப்பால் என்ன செய்யணுமா? வாசிங்க. ஞானப்பால் என்ன செய்யணும்? ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சியாயிரு. ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை தன் தாய் பாலின் மேலே எப்படி வாஞ்சியா இருக்குது? ஓன்னு கத்துது பசி எடுக்கும் போது. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க? அந்த பாலை ஊற்றுறாங்க. அதே போல் தான் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒரு புது குழந்தையாக இருக்கனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருவசனம் உள்ளே வரணும். என்னன்னா, இதை வாசிக்கணும். இந்த வசனத்தை விடக்கூடாது. அது மேலே ஒரு வாஞ்சி இருக்கணும். அது ஒரு பால் மாதிரி குடிக்கணும். அது பேர் என்னது? திருவசனமாக ஞானப்பால். கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருந்து, அப்போ அந்த பாலின் மேல் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் வாஞ்சியா இருக்கணும். வாஞ்சனா என்ன? ஒரு பொருள் மேலே வாஞ்சிருந்தா தான் புசிக்க முடியும். உங்கள் கையில் உங்களுக்கு முன்னாடி எல்லாமே வச்சுட்டாங்க, ஆனால் சரீரத்தில் ஏகப்பட்ட வியாதி இருக்குது. எது சாப்பிட்டாலும் மரணம் வரும்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது. அப்போ வாஞ்சி நம்ம விட்டு போயிடுச்சு. அது மாதிரி நம்ம இந்த வசனத்து மேலே எப்படி இருக்கணுமா? வாஞ்சி இருந்தால் தான் அதை போய் என்ன பண்ண முடியும்? பால் மாதிரி டெய்லி குடிக்கணும். யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, ஒரு அதிகாரத்தை வாசினே இரு. ஃபஸ்ட்டு நீ வாசி, தேடி வாசி, ஆராய்ந்து வாசி, தியானித்து வாசி. அப்புறம் இதை விடாமல் மனப்பாடம் பண்ணு. அந்த வசனத்தை விடாமல் தொடர்ந்து அதுக்கு நேரத்தை கொடுத்துனே இரு. அது ஒரு நாள், ஒரு வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு எத்தனை வருஷம் பால் குடிக்கும்? தாய்ப்பால் எத்தனை வருஷமாக குடிக்கும் பால்? ஒரு 3 ஆண்டு இந்த திருவசனம் மேலே விடாது. யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, அது மேலே உனக்கு ஒரு வாஞ்சி இருக்கணும். இன்றைக்கி யார் மேலே வாஞ்சி இருக்குது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு மேலே யார் மேலே வாஞ்சி இருக்குது? செல்ஃபோன் மேலே வாஞ்சியாக இருக்குது. தேவையில்லாத காரியம் மேலாம் வாஞ்சி இருக்குது. புரியுங்களா? எது முக்கியம்னு தெரியாமையே ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா, ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு, உயிர் பெற்ற ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவுக்கு தேவை என்னது? திருவசனமாக ஞானப்பால் அந்த ஆத்மாக்களை கொண்டு வரணும். அதை நீங்கள் பைபிளை வாசிக்கலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வாஞ்சி இல்லை, எனக்கு வைராக்கியம் இல்லை, எனக்கு அது மேலே என்ன இல்லை, கவனம் இல்லை, அது மேலே எனக்கு பயிற்சி இல்லை, முயற்சி இல்லை, அப்புறம் முதிர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லாது போயிடுது. 3 வருஷம் ஆன பிறகு அந்த ஆத்மனாவது மறுபடியும் செத்து போயிடுது. ரட்சிக்கப்பட்டீங்க, புரியுங்களா? ஆனால் அதுக்கு என்ன போயிடுச்சு? உயிர் இல்லாத போயிடுச்சு. இப்போ அந்த திருவசன குழந்தைக்கு, அந்த குழந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு 3 வருஷம் பால் கொடுக்கலாம், எப்படி இருக்கும்? அந்த தாய் அந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு பால் கொடுக்காமையே வளர்த்துட்டாங்கன்னா அது என்ன செய்யும்? கை கால் விழுந்துருது. அது பிறகு அதெல்லாம் என்ன பண்ண முடியல, அது பலவீனம் ஆகிடுது. அப்புறம் நடக்க முடியாது. அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது திடீர்னு கை கால் என்ன பண்ணிடுது? ஊனமற்றாக மாறிடுது. அதுக்கு யார் காரணம்? அந்த தாய் தான் காரணம். யார் காரணம்? அது மாதிரி நீ அந்த திருவசனமாக ஞானப்பாலை வாசிக்காதனால உன்னுடைய உள்ளகிற மனுஷன், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஆயிட்டான், ஊனமாயிட்டான். இப்போ அவனால் நடக்க முடியல. எது சொன்னாலும் கோவப்படுறோம், புரியுங்களா? எது சொன்னாலும் என்ன பண்ணுறோம்? எதிர்க்கிறோம். எது சொன்னாலும் என்ன பண்ணுறோம்? பாஸ்ட்டுக்கு வேலையே கிடையாதுன்றோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? ஏமா சொன்னோம்? அந்த குழந்தை என்ன ஆகலை? புஷ்டி ஆகலை, புரியுங்களா? இப்போ குழந்தைக்கு எந்த வேலை கொடுத்தாலும் என்ன பண்ண வேலை செய்ய முடியல. ஒரு கிளாஸ் தண்ணி முள்ளனா அதே நொண்டின்னு போயினுக்குது. அதுக்கிட்ட தண்ணி கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்படி ஒரு சரீரத்தில் வெளிப்பிரகாரமாக மனுஷன், இந்த மனுஷன் இப்படி விழுந்து கிடந்தானா அந்த ஆத்மா விழுந்து கிடக்குது. அது மாதிரி தான் கணக்கு. அப்போ அந்த ஆத்மாவை யார் பலவீனப்படுத்தினது? யார்? உங்களுடைய ஆத்மாவை யார் பலவீனப்படுத்தினது? ஆண்டவரா நீங்களா? நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? பைபிளை வாசித்தா தூக்கம் வருது. ஏன் வருது தூக்கம்? உங்கள் மேலே தூக்கம் மயக்கத்தின் ஆவி இருக்கிறனால தூக்கம் வந்துடுது, புரியுங்களா? காசு எண்ணினேங்கிறீங்க, தூக்கம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? பேகில் வச்சுட்டு தூங்குவீங்க. இருக்குதா இல்லையா? கண்ட்ரோல் பண்ணுவோம் தூக்கத்தை. ஐயா சொல்கிறா பாருங்க, அதுக்கு ஐயா கிடைச்ச வெளிப்படாது. அப்போது நீங்கள் வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளனா உனக்கு ஒரு பாடம் வருது.
இப்போ நாங்கள் மியான்மரில் போயிருந்தோம். அங்கே இந்த வசனத்தை சொல்லி 21 நாள் சொல்லின்னு இருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு 2 மாதம் தங்கிட்டு போங்க. 21 நாள் தங்கின வீடு. அங்கெல்லாம் வந்து நாங்கள் தங்கி கற்றுக் கொடுத்த வீட்டுகளில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்த போது அவங்க கேட்டவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு மாதம் என்ன பண்ணுங்க நாங்கள், இல்லைன்னா 3 மாதம் ஆனதுக்கு 2 மாதம் வரணுங்க, இனிமேல் 1 மாதம் 21 நாளாக வந்து போகாதீங்க, பத்தலை எங்களுக்கு எவ்வளோ காரியங்க. எங்களுடைய பட்டணத்தில் 20 வருஷம் நிறைய ஊழியர்கள் வந்து போகிறாங்க, ஆனால் இப்படி சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டாங்க. இது ஆண்டுக்கு முன்னாடி சாட்சி. 20 வருஷம் நாவல எவ்வளோ ஊழியக்காரர் வந்தாங்க, புரியுங்களா? அவங்க சொன்னாங்க, மெசேஜ் கொடுத்தாங்க, ஆனால் இப்படி யுத்தத்தோடு சொல்லி தரலையே. இப்போ தான் எங்களுக்கு நீங்கள் சொல்லி தந்து இவ்வளோ அர்த்தம் புரியுது. பைபிளை எவ்வளோ வாசிக்கணும், பைபிளுக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்கணும், அது இரவும் பக்கம் வாசிக்கிற புத்தகமே, அது ஆத்மாவை பலப்படுத்துக்காக வாசிக்கணுமே, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் தான் இருக்கணும், புதிதாக்கப்படணுமே என்று தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தனால நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, 3 மாதத்துக்குள்ளே ரெடியாக வந்துடுங்க. நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம், உங்களுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லா காரியத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்தால் போதும், எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு போட்டாப்பட்டி போடுறாங்க. நீ எவ்வளோ தான் யூடியூப்பில் போய் என்னென்னா பார்த்தாலும் என்ன வராது, கனி வளராது, புரியுங்களே? நம்ம யூடியூப்பில் போய் ஒரு சாப்பாடு செய்யறதை நீங்கள் பார்த்தீங்க, சாப்பாடெல்லாம் பார்த்தீங்க, வயிறு ரொம்பிடுமா? ரொம்ப அது என்ன பண்ணோம், ஜீவனுள்ள தேவனை உள்ளே கொண்டு வரதுக்கு நீ தான் பைபிளை உட்காந்து என்ன பண்ணோம், ஜீவனுள்ள தேவன் உனக்குள்ளே போய் வேலை செய்யணும்னா நீ தான் பைபிளை திறந்து என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். இல்லைன்னா நான் பார்க்க மாட்டேன், யூடியூப்லேயே பார்த்துட்றேன் அப்படின்னா ஆத்மா நிரம்பிடுமா? இப்போ எவ்வளோ சமையல் பண்ணுறாங்க, அதை நீங்கள் சரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னே இருக்கிறீங்க, அப்போ வயிறு ரொம்பினா இருக்குது, ரொம்ப அது நீ கேட்குறீங்க, அறிவு வளரும், பைபிள் அறிவு வளரும், ஆனால் என்ன பண்ணாது, கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்குன்னா நீயே சத்தியத்தை என்ன பண்ணணும், நீ உட்காந்து தேடாமல், நீ உட்காந்து வாசிக்காமல், நீ உட்காந்து ஆராயாமல், நீங்கள் தியானம் பண்ணாமல் எப்படி வளர முடியும்? ஏன் வேதத்தை எல்லா கையில் வந்துச்சு? இப்போது ஒரு காலத்தில் வேதம் யாருக்கிட்டையுமே இருக்காது, புரியுங்களா? அது ஒன்லி இஸ்ரேல் தேசத்தில் ஒரு இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், வேதம் இருக்கும், அது அங்கே தான் ஓப்பன் பண்ணி வாசிப்பாங்க, அங்கே தான் எல்லாம் போய் என்ன பண்ணணும், உட்காந்து கேட்கணும். இப்போ வேதம் எங்கே வந்துடுச்சு? அன்றைக்கி ஒரே ஆலயத்தில் இருந்ததுமா வேத புத்தகம், அன்றைக்கி இயேசு திறந்து வாசிப்பார், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்னு. இன்னைக்கு எல்லாருக்கையும் ஏன் வேதம் வந்தது? 1 கொரிந்தியர் 3:16 இருக்குது, அதுக்கு ஆன்சரு வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும். அப்போ நம்மளாம் யாரு? தேவனுடைய ஆலயம். இப்போ நீங்கள் ஆலயமாக இருக்கும்போது வேதம் எங்கே இருக்கணும்? உங்கள் கையில் இருக்கணும். அன்றைக்கி வேதம் அங்கே ஆலயத்தில் தான் இருந்தது வேதம், இப்போ நீங்கள் ஆலயமாக மாறிட்டீங்க. இப்போ நம்மளாம் யாரு? ஆலயம். அப்போ ஆலயம்னா வேதம் எங்கே இருக்கும்? உங்கள் கையில் இருக்கணும். இப்போ நீங்களே வேதத்தை தேடிக்கணும், எங்கெங்கே வசனம் எங்கன்னா கிடைக்குமான்னு. நீங்களே ஊரெல்லாம் தேடி இருந்தா அர்த்தம்? நீங்களே யாருமா? அப்போ தேவனுடைய ஆலயம்னா எப்படி இருக்கணும்? வேதம் உன் கையில் இருக்கணும், வேதம் உன் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அங்கே சங்கீதம் 37:31 சொல்கிறாரு, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை. அப்போது தேவன் அருளிய வேதம் உன் கையில் இருந்தது, இப்போ எங்கே வந்துடுச்சு? உன் இருதயத்தில் வந்துடுச்சு. உன் நடைகள் ஒன்று என்னாவாது, பிசகுவதில்லைன்னு என்ன அர்த்தம்? நீ தடுமாற்றம் வராது. உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா டக்குன்னு அதுக்கு என்ன உண்டாகும், அந்த கஷ்டத்தை எடுப்பதற்கு ஒரு வசனம் பேசும். ஏன்னா உன் இருதயத்தில் இருக்குது வசனம். இப்போ இருதயத்தில் வசனம் இல்லாதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஜனங்க, விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வரோம், எங்கேயுமே என்ன பண்ண மாட்டேங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? எத்தனை மீட்டிங் போனாலும் என்ன பண்ணாது, கட்டு உடஞ்சிடுமா? நம்ம எத்தனை மீட்டிங் போனாலும் என்ன பண்ணாது, கட்டு உடையாது. கட்டு உடையணுன்னா நீங்கள் அந்த வசதி இருதயத்தில் வச்ச கட்டு தானே உடஞ்சிக்கும். இல்லையா? வேதம் நம்ம தான் ஆலயம்னு சொல்லிட்டாரு, நம்ம கையில் வேதம் வந்துடுச்சு. இப்போ அந்த வேதத்தை எடுத்து இருதயத்தில் நீ வைக்காதனால அதை சொல்ற, கர்த்தர் அருளிய வேதம், கர்த்தர் அருளிய வேதம் அவருடைய தலையில் இருந்தது அப்படின்னு எழுதினாரு, இவன் கையில் இருந்தது அப்படின்னு எழுதினாரு. என்ன எழுதுனாரு? அப்போ அந்த வேதம் எங்கே இருக்கணும்? வேதனா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. வேதனா என்னம்மா? கர்த்தருடைய வார்த்தை. வேதனா என்ன சொல்லுங்க? வேதம் என்றால் 66 புஸ்தகம். என்னது வேதம் என்றால்? 66 புஸ்தகம். வேதம் என்றால் வார்த்தை இல்லை, 66 புஸ்தகம். வார்த்தைக்கும்
புஸ்தகத்துக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? என்ன வித்தியாசம் சொல்லுங்கம்மா. ஒரு வார்த்தை இன்று என்னது அங்கே பாருங்க, நான் நான் என்றது வார்த்தையா வசனமா? நான் என்றது அங்கே பாருங்க, நான் அது வார்த்தையா வசனமா? இன்று வார்த்தையா வசனமா? வார்த்தை. முதல் சொல்லுங்கம்மா, வார்த்தையா வசனமா? வார்த்தை. உங்களை ஆசீர்வதிப்பேன் வார்த்தை. அப்போ 5 வார்த்தை சேர்ந்து ஒரு வசனமாக இருக்குது. அப்போது வசனம் என்பது வேற, வார்த்தை என்பது வேற. வசனத்திலேருந்து ஒரு பாட்டு நம்ம கேட்குறோம், அதுக்கு பார்த்தா என்னது? அப்புறம் வேதம். வேதனா என்னது? வேதன்றது என்ன? 66 புத்தகம். எத்தனை? அதுக்கு பார்த்தா வேதம். அப்போ வேதன்னு நான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வார்த்தைன்றீங்க. அப்போ வேதத்துக்கு வார்த்தைக்கு என்ன இருக்குது? வேதத்தில் எவ்வளோ வார்த்தை இருக்குது? லட்சக்கணக்கில் இருக்குது வார்த்தை. புரியுங்களா? அப்போ வேதம் என்பது 66 புத்தகம் சொல்லணும். இல்லைன்னா வேதம் என்றால் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வேதம். அந்த வேதம் சங்கீதம் 37:31 சொல்கிறாரு, கர்த்தர் அருளிய வேதம் எங்கே இருக்கணுமா? உங்கள் இருதயத்தில் இருக்குதா? அப்போ தான் நீ ஆலயமாக மாறுற. 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொன்னார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். அதே 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. நம்மளாம் யாரு? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. நீங்க தேவனுடைய ஆலயமா மாறும்போது தான் அவர் ஏற்றுக்கிறார் பரலோகத்துக்குள்ள. ரட்சிக்கப்படுறப்ப ஏற்றுக்கல, ரட்சிக்கப்படுறப்ப உள்ள வரீங்க ஆலயத்துக்குள்ள. ஆனா நீங்க எப்போ ஆலயமா மாறுறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்றாரு. நீங்க உங்களுக்குள்ள தேவனுடைய நீங்க ஆலயமா இருக்கும் போது உங்களுக்குள்ள ஆண்டவர் வாசமா இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். தேவனுடைய ஆத்மா உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ இதெல்லாம் சும்மா ஏதோ கட்டுக்கதைக்காக எழுதி வைக்கல. புரியுங்களா? இப்போ 25 வருஷமாக நாங்கள் போதித்துன்னு இருக்கிறோம். எத்தனை வருஷம்? 25 வருஷம் போதிக்கிறோம். எவ்வளோ இடத்துல போய் போதிக்கிறோம், எவ்வளோ சபைகளை போதிக்கிறோம், எவ்வளோ மக்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துன்னுக்கிறோம், எத்தனை நாடுகளுக்கு பேசுகிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் எங்களுக்கு சொன்னார், நான் ஒன்று மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? எல்லாரும் போதிக்கும். என்னது அவங்க சொல்ற பாருங்க, 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள் ஆக. அப்ப என்ன சொல்றாரு? அவரால் பெற்ற அபிஷேகம் என் மேல என்ன பண்ணுது? எனக்குள்ள நிலைத்திருக்கிறது. எனக்கு யாருமே என்ன செய்ய தேவை? போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் எல்லாருக்கும் போதிக்கிறேன். என் மேலே அபிஷேகம் இல்லை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2000 வரைக்கும் கூட எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. 2000 வருஷம் வரைக்கும் கூட எனக்கு பைபிள் படிக்க தெரியாது சுத்தமாக. புரியுங்களா? 35 வருஷம் சர்ச்சிலே பெயர் கிறிஸ்துவனாக இருந்ததுனால எனக்கு பைபிள்லாம் படிக்க தெரியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பைபிள் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசியா வைன் வச்சுக்கின்னு வாசித்து எப்படியாவது மீட்டிங்கில் போய் வாசித்து அப்படி தான் பிளான் போட்டேன். ஆனால் இது வரைக்கும் கீபோர்டே கற்றுக்க முடியல. ஆனால் எதை கற்றுக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கணும். அதுக்கு என்ன காரணம்? நான் கற்றுக்கல, அவருடைய அபிஷேகம் எங்கள் மேலே இருக்குது. இந்த அபிஷேகம் இருக்கிறனால பல நாடுகளுக்கு கொண்டு போகிறாரு. புரியுங்களா? அப்போ பல நாடுக்கு போகிறதுக்கு யார் காரணம்? நானா? அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் போய் எல்லாருக்கும் போதிக்கிறேன். புரியுங்களா? நீங்கள் அதை கேட்கும் போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நான் போதிக்க நீ கேட்க எனக்குள்ளே ஒரு கொரோனா இருக்குது, நான் உங்கள்கிட்ட நின்று பேச ஆகிடுவீங்க. நீங்கள் சுத்தமாகிடுவீங்களா? கொரோனா உள்ளவங்களாம் மாறுவீங்களா? ஏன்னா அந்த கொரோனா என்ன பண்ணுது?
என் வாய் மூலமாக வந்துடுது உங்களுக்கு. புரியுங்களா? அதனால தான் வாயை கட்ட சொன்னாங்க. எதுக்கு வாயை கட்ட சொல்கிறாங்க? வாய் என்ன பண்ணி மூடிடுங்க அப்படின்றாங்க. எதுக்கு அர்த்தம்? எத்தனை பேர் என்ன பண்ணாங்க? 24 மாதம் வாயை மூடியிருந்தா கூட கொரோனா வந்துச்சு அவங்களுக்கு. ஏன் வந்தது? காரணம் என்னென்னா, வாயை மூணுனாலும் கொரோனா வல்லமை ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் எல்லாருக்குள்ள வந்துடுச்சு. புரியுங்களா? அப்புறம் அதுக்கு என்ன இல்லை? மருந்து இல்லை. இருந்ததாம்மா மருந்து? இல்லை. அது மாதிரி என் மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் உருவாகி உங்களுக்குள்ள என்ன பண்ணோம்? நீங்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டினே இருந்து ஒரு நாள் நீங்கள் வேதத்தை வாசித்து நீங்கள் 4 பேர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் வீடே ஒரு பரலோகமாக மாறிடும். 4 பேருக்கு நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இன்னும் ஒரு 4 பேர் அனுப்புவார். உங்கள் சபையில் சொல்லி தந்தால் உங்கள் சபையில் ஒரு 10 பேர் அனுப்பினே இருப்பார். நீங்கள் எல்லாம் வேதத்தினுடைய வளர்ந்தீங்கன்னே இருந்தீங்கன்னா எப்படி உலகத்தில் நிறைய படித்து வளர்றது போல் இந்த வேதத்தையும் வந்து நீ கற்றுக்கொள்ள உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணும்? வளரும். அப்போ வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதுனால, அபிஷேகம் இருக்கிறதுனால யார் எது கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க? அங்கே பாருங்க 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. நீங்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, சகலத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது நாட்டில் தெரியுது. அன்னைக்கு பைபிளே தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது. இன்னைக்கு சகலம் அறிஞ்சு வச்சிருக்கனால இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. பாவனா என்ன தெரியுது. ஒரு பெண்ணை எச்சியோட பார்த்தா பாவன் தெரிஞ்சு பிடிச்சி, அப்போ அது உள்ளே வராதபடிக்கு என்ன பண்ணுறோம்? நம்மளே என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த பெண்ணை நான் என்ன பண்ணிடக்கூடாது, இச்சோட பார்த்துருக்கூடாது அப்படின்னு. இச்சோட பார்த்தா அது பாவம்னு சொல்லியிருக்குதே அப்படின்னு அறிஞ்சு வச்சதுனால இப்போ அதுலேருந்து தப்பிச்சிடுறோம். ரெண்டாவது வந்து பிசாசு என்ன பண்ணோம்? அவனுக்கு என்ன இல்லை? நம்ம இல்லை. பிசாசு சரீரம் இல்லை. நம்மளை போல் அந்த மாம்சம் இல்லை. அவனுக்கு என்ன இல்லை? மாம்சம் இல்லை. அது அப்போ என்ன பண்ணுது பிசாசு? யாரையே தேடுது. ஒரு மனுஷனை விபச்சாரம் பண்ணுறதுக்கு, வேசுதனம் பண்ணுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, அப்புறம் சிகரெட் பிடிக்கிறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுது? அது தேடுது ஒரு மனுஷனை. நீங்கள் இடம் கொடுத்ததுக்கு உங்களுக்குள்ளே வந்துடுது. புரியுங்களா? நீங்கள் பைபிள் படிக்காத உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தானே வந்துடும். அது வந்துட்டு அது வேலையை முடிச்சு ஒன்று வச்சிங்கன்னா அது முடிச்சிடும் அது வேலையை. உனக்குள்ளே இடம் கொடுத்தது யார்? பிசாசுக்கு இடம் கொடுத்தது யார்? அவங்கவுங்க கொடுத்துட்டீங்க. அது என்ன போய் பேசுறது? ஒரு அம்மா இருக்கிற அந்த இடத்துல அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க? போய் பேசுவாங்க. அவங்களுக்கு போய் என்ன பண்ணுறேன், நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உதவி செய்யும். போய் பேசுகிறவங்க எங்கே போக மாட்டாங்க அப்படின்னு யாருக்கு தெரியாது? அந்த அம்மாவுக்கே தெரியாது. அவங்க போய் தான் பேசுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகளை பேசுவாங்க. இப்போ அந்த கட்டுக்கதை பேசுறது யாரு? அந்த அம்மாவா பிசாசா? அந்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. அது ஆவியோட கனெக்ட் ஆகிடுச்சு. அதே ஆவியான உனக்குள்ளே வந்தால் நீ எப்போயும் வேதத்தை எடுத்துக்கிறேன். ஆவியான உனக்குள்ளே இருந்தால் அபிஷேகம் கொடுத்துருந்தா நீ எப்போயும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடுற. ஆவியான உனக்குள்ளே இருந்தால் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுற. ஆவியான உனக்குள்ளே இருந்தால் நீ என்ன பண்ணுற? 4 பேருக்கு இயேசு பற்றி சொல்கிற. ஆவியான உனக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுற? இரவெல்லாம் கண் வைத்து ஜெபம் பண்ணுற. ஆவியான உனக்குள்ளே இருந்தால் உனக்கு வழி நடத்துவார். எப்படி எங்கே போனோம் எங்கே வரணும்னு சொல்லி தருவார். புரியுங்களா? ஆவியான உனக்குள்ளே இருந்தால் புருஷங்கிட்ட எப்படி பேசணும், எந்த வார்த்தை பேசணும், கோவப்படுறாருன்னா அந்த வார்த்தை பேசாமல் எது பேசுனா அவர் அமைதியாக இருப்பானா அந்த வார்த்தை மட்டும் பேசுவீங்க. மீதி எதுவும் என்ன பண்ண முடியுங்க? அப்போ வீட்டில் என்ன இருக்காது? சண்டை இருக்காது. அப்போ சண்டை வர்றதுக்கு என்ன காரணம்? நம்ம காரணம் சண்டை வர்றதுக்கு? கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏன் வருது? இல்லை சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு எங்கன்னா எழுதி வச்சுருக்குதா? இல்லை. அப்போ ஏன் சண்டை வருது? அவருக்கு பிரியமில்லாத வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு பிரியமில்லாத அவர் பேசும்போது தான் என்ன ஆகுது? சண்டை வருது. அப்போ இந்த ஆவியான உள்ளே இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? எதை பேசணுன்றது அவரே பேசுவார். நீங்கள் உங்களுடைய ஆவியை அவர் என்ன பண்ணிடுறாரு? மனுஷனுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. இப்போ தேவனுடைய ஆவி உனக்குள்ள வேலை செய்யுது. அவரும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷனை தேடுறாரு. அவர் ஆவியோடு இருக்கிறாரு, சரீரத்தோடு இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆவி அளவில்லாமல் நம்ம கொடுத்துறாரு. அது பேர் தான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தேவன் நம்ம கொடுத்துட்டு பிறகு இப்போ நான் பைபிள் பார்த்து படிச்சுன்னுக்கிறேன். ஆமாம் இல்லை பைபிள் எடுங்க, அதெல்லாம் இது எடுங்க சொல்லுங்கிறேன். என்ன சொல்லுங்கிறேன்? நான் பேச ஆவி என்ன பண்ணுறாரு? எனக்குள்ள இருதயத்துலேருந்து தேவன் அறியில வேதம் என் இருதயத்தில் இருக்குது. இப்போ இருதயத்தில் இருக்கிற ஆவி என்ன பண்ணுறாரு? ஆவியில் இருக்கிற ஆவியானவர் எடுத்து உங்களோட என்ன பேசுன்னு அவர் சொல்லித்தராரு. நான் என்ன பண்ணி இதுக்காக நைட்டெல்லாம் உட்காந்து இதுக்காக நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நம்ம அந்த வார்த்தை எடுத்து உள்ள வைக்க வேண்டியது வேலை அபிஷேகம்.
அந்த அபிஷேகம் உங்களுக்கு மேலே வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உபவாசம். இது மாதிரி ஐயா சொன்ன பாருங்க, உபவாசத்தில் கலந்து கொள்ளுங்க. 21 நாள் இதுக்காக உபவாசம் பண்ணுங்க. அப்போ 26 நாள் ஒடியும் போது கர்த்தருடைய ஆவியை உன் மேலே இறங்கிடுவார் பலமாக. நம்ம எதுவுமே செய்யாத சும்மா ஆவியை ஊற்ற முடியுமா? நாங்கள் 3 நாள் இரவும் பகலும் உட்காந்திங்கன்னு வீட்டிலே உட்காந்துன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே நீங்கள் அபிஷேகத்தை பெறணாப்பா அப்படின்னு. 3ஆம் நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? பலமாக இறங்கிட்டார். அன்றைக்கி இறங்கின பிறகு எனக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? அந்த அபிஷேகம் உள்ளே வந்தனால வசந்த மேலே அவ்வளோ வாஞ்சம் வந்துடுச்சு. நைட்டில் 10 மணிக்கு பைபிள் எடுத்து வச்சா காலையில் 5 மணி வரைக்கும் படிச்சுன்னுக்குறோம். நைட்டில் தூக்கமே தெரியல, தூக்கமே வரல. அதுக்கு என்ன காரணம்? அந்த அபிஷேகம் தூக்கத்தை என்ன பண்ணுது? நுகங்களை முறிக்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. அப்புறம் பகலெல்லாம் என்ன பண்ணுறோம்? படிச்சுதே மறுபடியும் யாருக்காவது போய் சொல்லுது, தானாகவே ஆக்டிவேட் பண்ணுது அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு அப்போது இருக்கிற எனக்கு மேலே மட்டும்தான் அபிஷேகம் வரணும், உங்களுக்கு மேலாம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரா? அபிஷேகம் யார் மேலே வரணும் சொல்லுங்கம்மா? அபிஷேகம் யார் மேலே வரணும்? எல்லார் மேலும். படித்தாங்களா படிக்கிறதுனா அபிஷேகம் என்ன பண்ணாது? இவங்க படித்தாங்க அதனால் இவங்க மேலே வராது, படிக்காத மேலே தான் வரும் அப்படின்னா ஆண்டு எழுதலை. மாம்சமான யாவருமே ஆவியே. அப்போ எல்லார் மேலும் ஊற்றுறாரு. எப்போ ஊற்றுறாரு? தூங்கினுக்கும் போது ஊற்ற மாட்டார், நீ நடந்து போகும்போது ஊற்ற மாட்டார், நீ தேவ சமூகத்துலேருந்து உட்காந்து மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுற பாரு, உபவாசம் பண்ணி, அப்போ தான் ஊற்றுகிறாரு. அவங்க மேல் மாடியில் போய் 10 நாள் உபவாசம் இருந்தாங்க. நம்ம ஒரு நாள் கூட உபவாசம் இருக்கிறது இல்லை, அதனால் ஊற்றுறதே கிடையாது. ஊற்றாதனால நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கம்மா? பெண்ணில் இங்கி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எழுத முயற்சி பண்ணாலும் எழுத முடியாது. அதுமாரி அபிஷேகம் இல்லைன்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. அதனால் உங்கள் ஆவினால நீங்கள் எதை கேட்டாலும் ஆனால் தரமாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, பண்ணி 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 உங்கள் கை காலே தேஞ்சு போயிடும் தவிர அதுக்கு என்ன கிடைக்காது? ஆன்சர் கிடைக்காது. ஆனால் அபிஷேகத்தை பெற்று ஜெபம் பண்ணி பாருங்கள். அதான் சொன்னார், கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன், ஆவியோடு ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆவியானவர் உள்ளே இல்லாமல் ஜெபம் பண்ணவே முடியாது. உங்கள் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? கூரை விட்டு கூட மேலே போவாது. அப்போது இலவசமாக ஆவியான பெறணும்னா அதுக்குடைய ஜெபம் வேணும். ஜெபம் வேணும்னா நீ உபவாசம் பண்ணி, ஆண்டவரே இந்த 2025 முடிவதற்கு இன்னும் 4 மாதம் இருக்குதாப்பா. எத்தனை மாதம்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது செப்டம்பர் முடிய போகுது. 3 மாதம் தான் இருக்குது. ஆண்டவரே இந்த 90 நாளில் நான் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் தினந்தோறும் ஆலயத்தில் வந்தோ இல்லை ஆலயத்தில் சொல்லப்பட்ட ஜெபத்திலையோ நான் தொடர்ந்து கலந்து கொள்வேன். எல்லாத்தையும் நான் தூக்கி விசாரிச்சுட்டு, அந்த குருடன் தாவீதின் குமாரன்னு எனக்கு கூப்பிட்டான் பாரு, அவன் ஒரு வஸ்திரம் இருந்தது, அந்த வஸ்திரத்தோடு அவன் வரலாங்க. என்ன பண்ணிட்டான்? அந்த சத்தத்தை கேட்டிருக்க அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணான்? தூக்கி எரிஞ்சிட்டான். அதே மாதிரி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு தேவ சமுத்திரம் வந்து ஒரு 20 நாள் காத்திருந்தீங்கன்னா ஆனால் என்ன பண்ணுவார்? உங்கள் மேலே ஊற்றுவார். நீங்கள் அப்படி 21 நாள் வரலன்னா பிசாசு உங்கள் மேலே ஊற்றினே இருப்பான் ஆவையை. அது உங்களுக்கே தெரியாது, நீங்கள் அதில் வளர்ந்துருவீங்க. அப்புறம் உங்களை தூக்கம் வச்சிடும். தூங்கி 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 அப்புறம் தூக்கம் கந்தைகளை உடுத்தி வைக்கும். அப்போ கந்தையாக இருப்பீங்க, வருகையில் போகவே முடியாது. அப்போ யார் காரணம்? நீங்களே உங்கள் ஆத்மா இழந்துட்டீங்க. ஒருவன் உலகம் ஃபுல்லாக ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபமா? என்ன லாபம் இருக்குதா? அப்போ நீங்கள் ஆவியை பெறணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் உபவாசம் இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும்னா அதுக்கு ஆவி பெற்றிருக்கணும். இந்த ஆவி பெறாதனால்தான் ஹோம்ஒர்க் கேட்டால் தெரியலன்றீங்க, ஜபன்னா என்ன பண்ணுறது வேணான்றீங்க. அப்புறம் எதுவுமே வேணான்னா அப்போ எப்படி பரலோகத்தில் போக முடியும்? நீங்கள் இங்கேருந்து மேலே போனோன்னா, இப்போ எலியா மேலே போனார், எப்படி போனார்? எலியா எப்படிமா போனார் மேலே? எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு என்ன காரணம்? எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளனா இல்லை அப்படி செத்துட்டு போனாரா? அந்த நம்ம யோசிக்கிறாங்க, எலியாவும் இருக்கிறாரா ஒருத்தர்? நம்ம பைபிளில் எலியான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ என்ன பண்ணு, நாளைக்கு என்கிட்ட வந்துருன்னாரு. அப்போ அவருக்குள்ளே இந்த ஆவியானவர் வந்தால் பாருங்க, அந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணார்? அவரை மேலே கொண்டு போனார். இந்த ஆவியானவனுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளைட் மேலே ஏறினா என்ன பண்ணுது? அது ரெண்டு மேலே ஓடும் போது வெளிக்கிற காற்றெல்லாம் உள்ளே வந்து அதை அப்படியே தூக்குது. அதை மாதிரி பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருந்தால் தான் உன்னை தூக்கின்னு மேலே போவார். இல்லைன்னா என்ன பண்ண விடாரு? பரிசுத்த ஆவி இல்லைன்னா மேலே போகவே முடியாது. பரலோகம்லாம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, கோட்டை விட்டுருவீங்க. அதனால தான் அவர் சொன்னார்,
பரிசுத்தாவிங்களிடத்தில் வர அளவு என்ன பண்ண, காத்துரு. அபிஷேகத்தை பெறவர் காத்துரு. ஜபத்தில் சும்மா தூங்கி நின்றாங்க ஆண்டவர் மேலே ஊற்ற மாட்டார். கொஞ்சம் கர்ப்ப வேதனை படாத குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? புரியுமா? ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும்னா அந்த தாய்க்கு 10 மாதம் என்ன பண்ணி 9 மாதம் 28 நாள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த குழந்தைய சுமந்து கொண்டு இருக்கணும். இல்லைங்க நான் கர்ப்ப வேதனை படாதே குழந்தை பெற்றெடுத்துருவேன் அப்படின்னா முடியுமா? யாராவது இந்த என் குழந்தைக்கு ஒரு நாள் 10 மாதம் சுமந்துங்க பெற்றுக்கிற அன்னைக்கு மட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஆகுமா? அப்போ அந்த குழந்தை கர்ப்ப வேதனைப்படுது. அந்த தாய் கர்ப்ப வேதனைப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு அந்த குழந்தை உள்ள வயிற்றில் இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி உட்காரணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், எப்படி அதை அதுக்கு எந்த ஒரு வழி இல்லாமல் என்ன பண்ணணும், அப்போ தான் பெற்றெடுக்க முடியும். இல்லைங்க டெய்லி நீங்கள் அதுக்கு ஒரு அடி அடிச்சுனே அந்த அண்ணாவும் நேரம் இப்படி படுக்க வேண்டிய நீங்கள் குப்புற விழுந்து படுத்து பார்த்துருந்த என்ன ஆகும், குழந்தை செத்துரும். அம்மா கேட்குறாங்க எப்படிம்மா பார்த்ததுன்னா இப்படி பத்திருந்தா அதனால தான். அப்போ நீ என்னை கேட்க வேண்டியது தான் எப்படி படுக்கணுன்னு சிலருக்கு தெரியாமல் படுத்துடுறாங்கல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கர்ப்ப வேதனையே இருக்கும்போது தான் ஒரு குழந்தைய அழகான ஒரு குழந்தை வெளியே கொண்டு அந்த குழந்தை வளரும் போது கொஞ்சுறாங்க. அந்த குழந்தை என்னுடைய குழந்தைன்றாங்க. அந்த குழந்தை மேலே அவ்வளோ பிரியமாக வச்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. அதே போல் தான் நம்ம ஆவிக்குரிய மனுஷனும். ஆவிக்குரிய மனுஷனையும் என்ன பண்ணணும், நீங்கள் உள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்குது ஆத்மானா அதுக்கு நல்லா ஆஞ்சியும் வைராக்கியம் வசந்த வாஸ்து ஜெபம் பண்ணி இந்த அபிஷேகத்தெல்லாம் பெற்று நீங்கள் என்ன பண்ண, அபிஷேகத்தோடு அதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை செய்வன். ஆவிக்குரிய சபை ஆவிகளே ஜெபம் பண்ணால் நீங்கள் இல்லைங்க அங்கே ஒரு தெரியாது இந்த இடத்துக்கு போனால் தான் அபிஷேகம் ஊற்றுப்படும். அங்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. நீ இந்த ஆலயத்தில் முழங்கால படிக்கிட்டு நீ ஆண்டவர் ஆராதனை செய்தால் உன் மேலே ஊற்ற மாட்டாரா? இல்லைங்க இங்கெல்லாம் ஊற்ற மாட்டார். அது ஊற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே போனாதான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் சொல்லுங்கம்மா? சொல்கிறாருல்ல அந்த அந்த விபச்சார ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா? கானான் தேசத்துடைய ஸ்திரீ என்ன சொன்னாங்க? ஏசு என்ன சொன்னார் அவர்கிட்ட, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருது. யாருக்கிட்ட சொன்னாங்க? சமாரிய ஸ்திரீகிட்ட சொன்னாங்க. அப்போ சமாரிய ஸ்திரீகிட்ட ஏன் சொல்லணும்? ஒரு ஸ்திரீகிட்ட போய் என்ன பண்ணும், எங்கேயும் தொழுதுகிற காலம். அந்த அம்மா கிட்ட என்ன சொல்கிறேன், இந்த தண்ணியை நான் எங்களுடைய யார் முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க இதை குடித்தாங்க. ஆனால் ஏன் சொல்கிறேன், நான் கொடுக்குற தண்ணி உனக்குன்னா ஆகாது, தாங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியை குத்தம் தராங்க அவருக்கு, வசனத்தை கொடுத்தாரு. உடனே நீ தீர்க்கதரிசி, நீ தான் மேசியான்றாங்க அந்த அம்மா. இவர் பேசுனா அவருக்குள்ளான இவருக்குள்ள இருக்கிற ஆவி அந்த அம்மாக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உடனே எங்கள் வீட்டில் நடக்குதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு தீர்க்கதரிசின்னு யார் பேர் வச்சுது? இயேசுக்கு சமாரிய ஸ்திரீ சொன்ன. நம்ம எத்தனையோ சரி வந்திருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறதில்ல சொல்லுங்கம்மா. ஐயோ எனக்கு அதெல்லாம் எங்கிட்ட சொல்ல மாட்டார் ஆண்டவர், அது அந்த அம்மாங்க தான் சொல்லியிருப்பாரு. அது அவரு எங்கும் தொழுதுகிற காலம் வந்துச்சு. நீ இங்கே தொழுது கொள்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கிடுவார். இப்போ நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக கையில் செய்துக்கிறோம் எல்லா வேலையும். புதிய ஏற்பாடு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எதையும் கையில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு. என்னது? எதுவுமே நம்ம கையால் என்ன பண்ணுறதில்ல, சடங்காச்சாரமாக எதனா செய்கிறோமா? எதுவுமே உருவாக்கி தான் கடவுள்னு சொல்கிறது இல்லையே. புரியுங்களா? தொழுது கொள்கிறோம், ஆவியோடு தொழுது கொள்கிறோம். அல்லையா? அதான் ஆவியோடு கேட்குறீங்க, இதுதான் தொழுது கொள்வது, இதுதான் ஆராதனை. புரியுங்களா? ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஆராதனை, எல்லாமே ஆராதனைக்குரியது. அப்போது எங்கே தொழுகிற காலம் வந்தாச்சு. அப்போ அந்த ஸ்திரீக்கு தெரியுது இவர் தான் மேசியான்று. அவர் ஆண்டவரை சொன்னார் நான் மேசியான்னு. ஏன் சொன்னாங்கன்னா, இவருடைய ஆவி கொஞ்ச நேரம் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் அவங்க போய் கடைக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி இவர் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினார் பாருங்க. அதுக்குள்ளேயே அந்த ஆவி என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுதான் அபிஷேகம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுங்களா? ஒரு பக்கம் தாவீது பேசினா மறுபக்கம் 70 பேர் என்ன பண்ணுறாங்க, தீர்க்கதரிசனம் பேசுகிறாங்க. மோசே பேசுனா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, யார் பேசுறது, தீர்க்கதரிசி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் தீர்க்கதரிசன ஆவி இறங்கிச்சு அவங்க மேலே. அதுக்கு என்ன காரணம், நம்ம பேசும்போது நீ கவனமாக கேட்டு இந்த அதிகாரத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை தேடி வாசிப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், எந்த அதிகாரத்தையும் சங்கீதத்தில் எல்லா அதிகாரத்தையும் தேடி உட்காந்து ஒரு டைரி போட்டு அந்த டைரியில் நீங்கள் வாசிங்க, நீங்கள் எழுதுங்க. இப்படியே எழுதினே வருவீங்க. ஒரு நாள் புரியாது. அந்த மந்திரிக்கு புரிஞ்சுது. கந்தக மந்திரிக்கு, கந்தகே இந்த ஒரு மந்திரி அவன் வாசனை போகுது, அவன் வாசிக்கிறான்.
அவன் வாசிக்கும் போது அவன் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிக்கா, சேர்ந்து கொள்ளன்றாரு. சொன்னாரே இல்லைங்களா? நீங்கள் வாசிக்கும் போது அவன் உங்ககிட்ட வந்துடுறாரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு சபைக்கு மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து, ஒரு மேய்ப்பர் எல்லாம் சபை கிடையாது. அப்போ மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து மேய்ப்பர் சொல்லுவதெல்லாம் கேட்டு உபவாசத்தில், இரவு ஜபத்தில், கண் விழிப்பில் எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணோம். இவர் சொல்லிட்டாரு, நீங்கள் போய் வீட்டில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்படி உபவாசம் வச்சுருக்கிறாருங்க, இந்த உபவாசத்தில் நான் கலந்து கொள்ளணும், என் கணவர் கலந்து கொள்ளணும், என் பிள்ளைகள் கலந்து கொள்ளணும், என்னுடைய சொந்த அப்பா அம்மாலாம் கலந்து கொள்ளணும். நான் என்ன செய்யணும்னா, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இதுக்கு எந்த தடை வரக்கூடாது. அந்த நேரில் என்ன வரக்கூடாது, நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சோம்னா ஒரு 72 மணி நேரம் பிரேயர் வைக்கிறோன்னா, ஆண்டவரே அந்த நாளில் இயற்கையெல்லாம் சாதகமாக்கித்தாங்க, எங்கள் வீட்டில் யாரும் செத்து போடக்கூடாது, அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம், அதிகமாக கஷ்டத்தை வந்துருக்கு, துக்க நாளாக மாறக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் பாதுகாத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுறோம். அந்த நாளில் லீவு கிடைக்கணும். அந்த நாளில் என்ன பண்ணோம், நான் போய் அதில் சேரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆதி காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அப்போ ஆண்டவர் அப்படியே கொடுத்துருவார். நம்ம போய் இன்றைக்கி சொல்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணோம், சண்டே நீங்கள் சண்டே கேட்குறீங்க, என்ன பண்ணோம், ஐயா சொன்னார் இந்த வாரம் ஜபம் இருக்குது உபவாசம் அப்படின்னா என்ன பண்ணோம், வீட்டில் போய் உங்கள் குடும்ப ஜபத்தில் வச்சு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இந்த தேதியில் உபவாசம் இருக்குது, நான் அந்த நேரத்தில் வேறு எங்கேயும் போயிடக்கூடாதப்பா, ஒருவேளை எனக்கு வியாதி நான் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ஆகிடக்கூடாது, நான் பெட்டில் போய் படுத்துடக்கூடாது, இல்லை எங்கள் வீட்டுக்காரன் தடை பண்ணக்கூடாது, இல்லை மனைவி தடை பண்ணக்கூடாது, என் பிள்ளைக்கு தடை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த நாளை கர்த்தர் வரும்போது கர்த்தரை கொண்டு வருவார். அன்றைக்கி லீவ் உண்டாக்குவார். அன்றைக்கி நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். சின்ன சின்ன காரியம்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயா சொன்னது இந்த காதில் கேட்டால் அந்த காதில் விட்டுட்டு அப்புறம் புதன்கிழமை வரும்போது அப்படியா ஜபம் நடந்தது அப்படின்னா உனக்கு அது மேலே என்ன இல்லை, அக்கறை இல்லை. எல்லாமே எழுதணும், வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும், மறுபடியும் வரணும், இந்த வாரம் என்ன மெசேஜ் கேட்டேன் அதை கேட்கணும், அதை எழுதணும், வீட்டில் போய் மறுபடியும் அதை தியானிக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் 3 வேளை சாப்பிட்றோம், தூங்குறோம், இது மட்டும் சேர்ந்து என்ன ஆகாது. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, மறுபடியும் வேலைக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போகணும், தூங்கணும், இப்படியே இருந்தால் என்ன ஆகுது. இது மிருகமே செய்யுது இந்த வேலை. அல்லேலூயா. மிருகம் என்ன பண்ணுது பாருங்கள், சாப்பிடுது, தூங்குது, அப்புறம் எழுந்து சாணி போட்டு மறுபடியும் என்ன பண்ணுது. என் ஜனங்களோ எப்படி இருக்கணுமா, மிருகத்தை போல இருக்கக்கூடாது என்றார். அறிவில்லாமல் இந்த ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஏன்னா அறிவு இல்லை. அப்போ எதுவும் நம்ம இந்த வயிற்றுக்காக வரல இந்த உலகத்துக்கு, புரியுங்களா? வயிற்றுக்காக நம்ம இருக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்படின்னா வாழ்ந்துக்கலாம். நம்ம வயிற்றுக்கு மட்டும் இல்லை, நம்ம எதுக்காக, நித்திய ஜீவன் பெறுவதுக்கு. அது சும்மா வாயினால் சொல்கிறதுனால நித்திய ஜீவன் பெற முடியாது. அதுக்காக பிரயாசங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் அதுக்காக ஜப வாழ்க்கை. உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம சொல்லுங்கம்மா, உங்கள் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஆவிக்குரியில் ஜபிக்கணும். நீங்கள் முழங்கால் படிக்கணும், என் ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். ஐயோ என் ஆத்மா மட்டும் இல்லைப்பா, என் கணவர் ஆத்மா அவர் தண்ணி அடிக்கிறாரு, அதனால் அவர் எப்படின்னா போட்டோம் இல்லை, அதுக்காக முழங்கால் படிக்கிட்டு அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கணும், தினந்தோறும் அழுது அழுது ஜெபம் பண்ணால் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுருவார். ஐயோ என் பிள்ளைங்க கெட்டு போயிடுச்சு, அப்படியே கெட்டுட்டு அப்படின்னு இல்லை, கெட்டு போன மனுஷனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த உலகத்தில் கெட்டு போகிறதுக்காக கெட்டு போனவர்களே ரட்சிக்க வந்தார். அப்போ கெட்டு போனவங்களாம் ரட்சிப்பில்லை நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு புரிஞ்சுது? முடிச்சிடலாமா, வேறு ஏதாவது பேசணுமா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிறிய கூட்டம் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, புரியுங்களா? இந்த சபையிலேருந்து ஒருத்தர் கூட எங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாமே பரலோகத்தை சுதந்திரிக்கணும். ஆண்டோடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எதுவும் ரொம்ப நாள் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, இன்னும் ஒரு 10,000 வருஷம் இருக்குது, நம்ம இன்னும் ரொம்ப குறுகிய கட்டத்தில் வாழ்ந்துருக்கிறோம். ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக ஆயிடுச்சு. பரிசுத்தவான்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, துப்பாக்கியில் சுடப்படுறாங்க சில இடத்துல. பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப பயங்கரமான கொடிய சாலைத்தலையும் இடிக்கிறாங்க, புரியுங்களா? நமக்கு இங்கே துதிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ இடத்துங்களில் போய் பாருங்கள், பல மாநிலங்களில் துதிக்கிறதுக்கு ஆலயமே இல்லை, புரியுங்களா? ஜனங்க போய் என்ன பண்ணாங்க, காட்டில் போய் ஆராதிச்சாங்க. அங்கே தான் ஆராதனை வந்தது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஓடுங்க ஆராதனை பண்ணியிருந்தால் வந்திருக்குமா? காற்று இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும், தூத்திக்கணும். நல்லா இருக்கும்போது பயில் படிச்சுக்கணும், நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணணும், நல்லா இருக்கும்போது ஆலயத்துக்கு வரணும், நல்லா இருக்கும்போது எல்லாம் வியாதி வந்திருக்கு, நான் வர முடியாது. இல்லை, டிவியில் போய் பாருங்கள், போட்டு பாருங்கள் என்னென்ன நடக்குது. ஏன் சொல்கிறேன் இது அப்படின்னா, நமக்கு கர்த்தர் இங்கே கிருபையாக என்ன பண்ணார், நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணல,
அந்த இடத்துல அந்த அளவுக்கு ப்ரெஷர். யோசித்து பாருங்க. ஒரு முறை இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தயவே கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் தான் மாலிக், அவர் தான் எஜமான், அவர் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். காற்று அவருக்கு கரத்தில் இருக்கிறது, புரியுங்களா? வல்லமை அவர்கிட்ட இருக்குது. உலகத்தை அசைக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது. எந்த மனுஷனையும் அவர் என்ன பண்ணலாம்? எந்த மனுஷனையும் அவருக்கு விரோதமாக எழும்பெற விட மாட்டார், புரியுங்களா? நம்ம ஜெபம் பண்ணாத நம்ம என்ன பண்ண முடியாது. நமக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. மற்ற தேசங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நம்முடைய மாநிலங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ ஜெபம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ ஜெபம் பண்ணலாம். ஜெபத்துக்கு என்ன இல்லை, ஜனபத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. நம்ம இதெல்லாம் செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முன்னேறிடும். அல்லையா? அழிந்து போகிற மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணியா உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டுரும். அழிந்து போகிற தேசத்துக்காக ஜெபம் பண்ணால் உங்கள் குடும்பம் என்ன பண்ணும்? நம்ம நாடு ஆஸ்வதிக்கப்படும். அழிந்து போகிற மக்களுக்காக எவ்வளோ பாருங்கள். ஒரு சாதாரண மீட்டிங் போய் அழிஞ்சிட்டு வராங்க, மரணம் சந்திக்குது. நமக்கு அப்படி இல்லையே. நம்ம ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் ஆராய்த்தோம், இவ்வளோ வசந்து கேட்டுட்டோம். எவ்வளோ ஆவியாக நம்மோட பேசினார் இல்லைங்களா? அவர் ஏன் பேசினார்? நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம இடத்துல ஆண்டவர் அன்பு கூறுகிறாரு, நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறாரு. இன்னும் என் பிள்ளைங்க வளரணும், என் பிள்ளைங்க இன்னும் சத்தியத்தில் வளரணும், இன்னும் ஜபத்தில் வளரணும், இன்னும் உபவாசத்தில் வளரணும், இன்னும் பரிசுத்தத்தில் வளரணும், இன்னும் அவங்க தாழ்மையாக இருக்கணும், இன்னும் பொறுமையாக இருக்கணும், சினிமாலேருந்து வெளியே வரணும், இல்லை கட்டுக்கதையிலேருந்து வெளியே வரணும், சீரியல்லேருந்து வெளியே வரணும், உலக பொய்யான மாயத்திலேருந்து வெளியே வரணும், பொல்லாங்கலேருந்து வெளியே வரணும். இந்த ஆண்டோடைய என்ன பண்ணுறாரு? இன்னும் என்கிட்ட வரணும் ஆண்டவரேன்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு. பிதாவாக தேவன் ஒருவர் இழுத்துக்கொள்ளாவிட்டால் எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? அவர் நம்மளை இழுத்துக்கொண்டார், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் அந்த ரட்சிப்பை நம்ம இருமாப்பா என்ன பண்ணக்கூடாது? செயல்படுத்தக்கூடாது. நம்ம இருமாப்பா நினைக்கக்கூடாது. எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுட்டோம், போயிடுன்னு தப்பான உள்ளங்க தப்பான எண்ணம் வந்து அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுன்றாரு. என்னது? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. ஸ்கூலில் பிள்ளைய சேர்த்துட்டீங்க, 1ஆம் கிளாஸ் ஃபஸ்ட்டாக, அதோடு அதுக்கு வேலைக்கு போயிடுமா? முடியுமாம்மா? என்ன செய்யணும்? 2ஆம் கிளாஸுக்காக பிரயாசப்படணும், 3ஆம் கிளாஸுக்கு பிரயாசப்படணும். ஐயோ நீ ஃபெயில் ஆகிடக்கூடாதுமா, 4ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகாதபடிக்கு என்ன பண்ணணும்? சொல்கிற ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்யணும். அப்போ அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உற்சாகப்படுத்துறீங்க. குழந்தைக்கு உற்சாகப்படுத்தி அந்த பிள்ளையை கொண்டு போய் விடுறீங்க. இந்த 10 நாள் லீவ் போட்டு அப்படி கம்முன்னு இருக்க முடியுமா? அதுக்கு நான் பிரயாசப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வச்சு இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்துச்சு. இந்த பிள்ளைங்களா, இந்த வாலி பிள்ளைங்களா. இப்போ அவங்களுக்கு வசனம் தெரியல, புரியுங்களா? இப்போ வசனம் தெரியலனா எவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் எவ்வளோ கஷ்டம். நான் உனக்கு பிள்ளையை கொடுத்தேன், அதுக்கு என் வசனம் தெரியாது வச்சுன்னுக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். இல்லைங்க, எங்கள் பிள்ளை வந்து நீங்கள் ஆண்டவரே என் பிள்ளையை என்ன பண்ணிட்டீங்க? பிடெக் படிக்க வச்சிட்டீங்க. இது மட்டும் நம்ம சொல்லி நிற்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், பிடெக் படித்தது ஓகேம்மா, ஆனால் என்னை பற்றி உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தியா? கேட்பறேன் கேட்க மாட்டாரா? பிள்ளைகளுக்கு அப்புறம் கேட்க மாட்டாரா? கேட்பாரு. நான் பிள்ளையை நான் தான் உனக்கு கொடுத்தேன், நீ வளர்த்த, அதை வளர்வதற்கு எல்லா வழியும் என்கிட்ட கேட்ட, நான் உதவி செய்தேன். இப்போ உன் பிள்ளை வந்து வசனம் வாசிக்க தெரியுதானே, என்ன பண்ணல? சொல்லுங்கம்மா. அப்போ இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் இதுக்கு உதவியாக இருக்கணும். தாய் தகப்பண்ண பண்ணோம், நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்க. பின்னாடி என் பிள்ளைங்க போய் கஷ்டத்தில் மாட்டிடக்கூடாது. வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குது? வரப்போகிற நாட்கள் பஞ்சம் காலம் பயங்கரம் வரும். அப்போ உங்கள் பிள்ளைங்க அதில் போய் மாட்டிடக்கூடாது, புரியுங்களா? நம்ம இங்கே உட்கார வச்சுருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களை, அப்போ கூடவே உட்கார வைக்கணும்னா கற்றுக் கொடுக்கணும். கூடவே பிள்ளைகளை இயேசு பற்றி சொல்லித்தரணும். இயேசு தவிர யாரையும் விட்டுறாதீங்கம்மா, இயேசு பிடிச்சிக்கோ, இயேசுவை விட்டு விடாதே அப்படின்னு நீங்கள் தான் பிள்ளைகளை சொல்லி வளர்த்து அவங்கள நல்லா பரிசுத்தத்தில் வளர்த்துடணும், பைபிளில் வளர்த்தணும். நல்லா வசனங்களை சொல்லி தந்துட்டிங்கன்னா அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகும்போது, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க பிள்ளைங்க சொல்லித்தரும். இப்படியே தலைமுறையாக பிள்ளைங்கள் ஆசிரியப்படும், புரியுங்களா? நீங்கள் எதுவும் பைபிள் படிக்காது, நீங்களே ஜெபம் பண்ணுறது கஷ்டப்பட்டீங்கன்னா அப்போ பிள்ளைங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? பிள்ளைங்களை உட்கார வச்சு என்ன பண்ணணும்? படகு வைக்கணும். வாங்க நீங்களும் வாங்க உபவாசத்துக்கு. வாரத்தில் ஒரு நாள் பட்டினி போடணும், வாரத்தில் ஒரு நாள் அது இப்படி கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. உபவாசனை எதுக்குமா பண்ணுறீங்க? உபவாசனா இல்லைம்மா, நம்ம வீட்டில் இல்லை பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு உபவாசம் போடுறோம். நம்ம தேசத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு விடுதலைக்கு ஜெபம் பண்ணுறோம். எதுக்கு உபவாசம் பண்ணுறோம்? பைபிளில் எடுத்து பாருங்கள். உபவாசம்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்காக. ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வட்டுறோம், நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? தலையே வெடிக்கும். அப்புறம் நம்மளால் தாங்க முடியாது. அப்போ பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது தான் உபவாசம், புரியுங்களா? அந்த உபவாசம் எதுக்கு? ஒருத்தர் பண்ணி ஜெபம் பண்ண, என் பிள்ளைங்க இந்த வருஷம் சரியாக படிக்கலை, அடுத்த வருஷம் நல்லா படிக்கணும். அப்புறம் ஒரு 3 உபவாசம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நீட் தேர்வு எழுத போகிறாங்க எங்கள் பிள்ளைங்க,
இலவசமாக சீட்டை பிடிக்கணும். 10,000 ரூபாய் கட்டிட்டு என்ன பண்ணிக்கணும்? டாக்டர் படிக்கணும். எத்தனாயிரம்? ஒரு கவர்மெண்ட்டில் சீட் எவ்வளோமா? இல்லை, கவர்மெண்ட்டில் வந்து நல்லா மார்க் எடுத்துட்டா எவ்வளோ? எவ்வளோ? 10,000. நான் போய் கட்டினேன் எங்களுடைய மச்சின்னு. அதை வந்து நீட்டு கூட படிக்கலை. எங்கே போயிட்டு நீட்டுக்கு என்ன பண்ணல? படிக்கலை. அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிச்சு, நான் படித்து தான் டாக்டர் படிக்கணும் அப்படின்ச்சு. தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, நீ கட்டாமல் நீட் தேர்வு பாஸ் பண்ணுவோமா, நீ படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துனே படிச்சிருச்சு. நீட் தேர்வுனா 500 மார்க் மேலே எடுத்துருச்சு. எவ்வளோ? 508 எடுத்து இது திருவள்ளூரில் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திருவள்ளூர் இன்றைக்கி டாக்டராக இருக்குது. யோசித்து பாருங்கள். நாங்கள் தான் எதுவுமே சேர்த்துட்டு வந்தோம். எங்கள் முன்னாடி தான் நான் ஜெபம் பண்ணேன். புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு டாக்டர் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஜெபம். நீ ஜெபம் பண்ணு. ஒரு ஃப்ரீ சீட் உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகணுங்க. இங்கே போய் எங்கே 5,000 8,000 ரூபாய் வேலை செய்யணும் கஷ்டப்பட்டுக்குது. ஒரு டாக்டராக நீங்கள் உருவாக்கத்துக்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அது உருவாக்கி தருவார். புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்களை என்ன படி வச்சு கஷ்டப்பட்டுக்கின்னு கடன் வாங்கிக்கின்னு அதை வாங்கி எல்லாம் ஃப்ரீ சீட்டே கொடுப்பார் ஆண்டவர். உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக நீங்கள் ஒழுங்கில்லாதனால தான் பிள்ளைங்க என்ன பண்ணுது? நீங்கள் ஒழுங்கில்லாதனால தான் பிள்ளைங்களை எதுவுமே என்ன பண்ணுறோம்? 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வேலை செய்யணுது. எவ்வளோ கஷ்டம்? கஷ்டமா இல்லையா? ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரை சார்ந்துக்கினீங்கன்னா அது எத்தனைப்பட்ட நீட்டில் எழுதட்டும், எதில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து ஆண்டவருக்கு கையை பிடிச்சி எழுத வைப்பார். குரூப் 4ன்னு ஒன்று தெரியுமா? குரூப் 4 யாரெல்லாம் எழுதிக்கிறீங்க? குரூப் 4 நீ எழுதினாமா? கவர்மெண்ட்டில் குரூப் 4 ஒரு டெஸ்ட் வச்சுப்பாங்க தெரியுமா? நான் தான் முதல் அதை எழுதினேன். புரியுங்களா? எழுதும்போது அந்த பரீட்சை எழுதும்போது நான் அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ கேட்குறாங்க, நான் வாத்தியார் வந்து கேட்குறாரு, நம்ம எதுவும் எழுத உட்காந்துக்கிறீங்க கேட்டேன். ஜெபம் பண்ணுக்கிறேன், ஆண்டவர் சொல்லும் போது எழுதுங்க ஐயா அப்படின்ட்டேன். என்னது எழுதுன்னு சொல்லிட்டேன். அப்போனா பாருங்கள், அப்போ அவங்க கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் சீட்டை கையில் கொடுத்தாங்க. ஆன்சர் சீட்டு தூரம் வச்சுட்டுக்கிறேன், கொஸ்டின் பேப்பரையே எழுதினு எடுக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த 4 பதில் இருக்குது. எத்தனை? ஒரு ஆன்சர், ஒரு கேள்விக்கு எத்தனை பதில்? 4 இருக்குது. அந்த 4மே ஆவியானுக்கு தெரியும். எனக்கு தெரியாத ஆண்டவரே, என் விரலை கொண்டு போய் கரெக்டாக எங்கே டிக் மார்க் பண்ண அது பண்ணுங்கன்ட்டேன். கரெக்டாக ஆண்டவரே அப்படியே பண்ணினே வராரு. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு வாத்தியார் மறுபடியும் வந்தார். என்ன செய்யுங்கன்னா, இது மாதிரி நான் டிக் மார்க் பண்ணுகிறேன் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஆன்சர் ஷீட் அங்கே இருக்குதுப்பா அப்படின்னாரு. அதென்ன அங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, சரி எடுத்து அதில் வந்து அந்த டிக் மார்க் அங்கே பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த இதை அழைக்கணுன்னாரு. அது ஃபுல்லாக நிரப்புங்கன்னாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அதுதான் ஆன்சர் சீட்டுன்னு. அப்படி போய் ஒரு டெஸ்ட்டை எழுதி பாஸ் பண்ணி என்ன பண்ணார் ஆண்டவர்? எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதை படிச்சுட்டு யாரும் டாக்டர் வேலைக்கு போக முடியாது. கிளர்க்கு வேலை, கிளர்க்குக்கு தனியாக படிச்சிருக்கணும்ல. இது ஜெனரல் நாலேஜ் தான். அந்த ஜெனரல் நாலேஜில் ஆண்டவர் 500க்கு 475 மார்க் எடுக்க வச்சு ஆனால் என்ன பண்ணார்? தாலுக்கா ஆஃபீஸில் எனக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கொடுத்தாரு. இன்றைக்கி நான் வேலை செய்திருந்தால் ஒரு தாசில்தாராக நான் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கணும். நான் அந்த வேலைக்கும் போகல. அதை காட்டிலும் மேன்மையான வேலை ஆண்டு கொடுத்தாரு. புரியுங்களா? அப்போ நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு உலகமே தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். புரியுங்களா? ஒருத்தர் தெலுங்கில் பேசுகிறாங்க, ஒருத்தர் மலையாளம் பேசுகிறோம். நம்ம 3 பேர் பேசுகிறோம்னா என்ன ஆகும்? தமிழ், மலையாளம், தெலுங்கு பேசுனா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்கில் பாஷை இருக்குது. அத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அத்தனை லட்சக்கணக்கில் ஆட்கள் ஜெபம் பண்ணால் அத்தனை பேருக்கு பதில் வருது. அப்போ எல்லா பாஷையும் யார் அறியுது? அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கும்போது அந்த பாஷையில் அவர் படிச்சுட்டா வந்தார் ஸ்கூலில் போயிட்டு. அதே பாஷையை நமக்கு என்ன பண்ணுறோம்? அந்நிய பாஷையை கொடுத்து அந்நிய தேச பாஷை நம்ம பேசுகிறோம். அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம எதுக்கு பிச்சை எடுக்கணும்? நம்ம எதுக்கு வேலை போட்டு கொடுங்க, இல்லை எனக்கு வந்து ஸ்கூலில் எனக்கு ஃபஸ்ட்டு மார்க் கொடுங்க. நீ தேவ சமூகத்தில் இருந்து தேவனை சார்ந்து வாழ்ந்தால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார். சரிங்களா? இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் டாக்டராக மாறிடுவீங்க. ஒரு வீட்டில் 3 டாக்டர் இருப்பீங்க. வேறு எதுவும் நீங்கள் இல்லை, ஈஸியான சீட்டை வாங்கிடலாம் கவர்மெண்ட்டில். இந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் ஆண்டருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், கற்றவங்க பிள்ளைங்களாம் டாக்டராக மாற்றுவார். உங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க 2 பிள்ளை டாக்டராக இருந்தால் யாருக்கும் நல்லது? அந்த பெற்றோருக்கு சந்தோஷப்படுவாங்களா, வேதனைப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்க. இலவசமாக 10,000 கட்டிட்டு நீ படிச்சுட்டு வந்துட்டான். மச்சான் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேயே இருக்கிறாங்க. திருவள்ளூர்லேயே சீட்டு கிடச்சிச்சு. வேறு எங்கே கூட தூரம் கொடுக்கல, அங்கேயே திருவள்ளூர்லேயே. புரியுங்களா? அந்த
திருவள்ளூர்லேயே இந்த காலேஜ் இருக்கிறது, மெடிக்கல் காலேஜ். அங்கேயே படித்து அதே திருவள்ளூரில் ஜிஹெச்சில் இப்போ என்ன பண்ணுது, 3வது வருஷம் வந்து இப்போ அதுக்குள்ளே டாக்டராக வேலை செய்யணுது. யோசித்து பாருங்கள், அவங்க வந்து டாக்டராக படிக்கணும்னு அவங்க வீட்டில் யாருமே கிடையாது. புரியுங்களா? எங்கள் மச்சானம் வந்து சின்ன ஒரு கம்பெனியில் டெய்லர் வேலை செய்யணுங்கிறாரு. யோசித்து பாருங்கள், எப்படி நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஐயோ எங்கள் மச்சான் பிள்ளைங்க தான் ஆண்டவர் டாக்டர் கொடுப்பாரு, நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். இல்லை, நம்ம தேவனுடைய பாதத்தை பிடிங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனை நீங்கிடும். நீங்கள் துக்கமாக இருக்க வேண்டிய தேவ சித்தம் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பதான் ஆண்டோட சித்தம். நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, ஊழியரோடு இணைஞ்சிங்க, உங்கள் மேய்ப்பரோடு இணைஞ்சிங்க. எல்லாரும் கைவிடலாம், ஆனால் சத்தியம் உங்களை கைவிடாது. புரியுங்களா? ஒன்று உற்றார் உடனே ஒரு நாள் உங்களை கைவிட்டு போகலாம். புரியுங்களா? ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவர் என்ன எழுதி வச்சாரோ அவரை குறித்து நீ அறிஞ்சிக்கிறதுக்கு அவரை அறியாமல் அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. புரியுங்களா? ஒருத்தர் அறியாமல் சொல்கிறலாம் ஏற்றுமாமா நம்ம? நீங்கள் ஒருத்தர் தெரியாது, ரோட்டில் போயினேங்கிறவங்கள பார்க்குறாங்க, என் கூடயே வாங்க அப்படின்னா நீங்கள் போயிடுவீங்களா? போய்மாமா சொல்கிறாரு, என் கூடயே வாமா, நான் உனக்கு வேலை தரேன் எல்லாம் தரேன், போயிடுவீங்களா? நீங்கள் ரோட்டில் போயினேங்கிறீங்க, உங்களை வந்து என்ன வாங்க என் கூடயே வாங்கன்னு சொன்னிட்டு போவீங்களா? போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? அவர் அறியலை. அதே ஒருத்தர் அறிஞ்சவரே வராரு உன் பக்கத்தில், உனக்கு வேலை தானே நான் போட்டு தரேன் வாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டில் போனேன், நீங்கள் போவீங்களா? போக மாட்டீங்களா? போவோம். ஏன்னா அவரை நீங்கள் ஆல்ரெடி அறிஞ்சிட்டீங்க. அதே மாதிரி கர்த்தரை அறியாமல் அவர்கிட்ட போக முடியாது. கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா, கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் நன்மை என்ன பண்ணுது, தானே உங்கள் கையில் கொடுத்துட்றாரு. ஆண்டு வச்சுக்கோ, நீங்களே வச்சுக்க நன்மை அப்படின்னு வாரி என்ன பண்ணாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் நிரம்புற வரைக்கும் விட மாட்டார். அப்போ தான் வாழாக்காமல் ஒன்று என்ன பண்ணுவார், தலையாக்குவார். நீங்கள் அவர் அறியாமல் வாழாக்காமல் தலையாக்காமல் எப்படி ஆக்குவார்? அவர் அறியாமல் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தலையாக முடியாது. என்ன ஆக முடியும்? வாழை இல்லாது போயிடும். ஏன்னா நம்மளே என்ன பண்ணிட்டோம், ஆண்டவரே விட்டுட்டு வெளிக்கிட்டோம். எத்தனை பேர் இங்கே புரிஞ்சது? இப்போ சாட்சி நேரம், ஒரு நிமிடம் சாட்சி சொல்லி நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, சிடி டிவிடி ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம். 15, கைப்பிரதி ஊழியம். 16, கிராம ஊழியம். 17, மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18, நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19, சமூக நலப்பணிகள் ஊழியம். 20, இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.